ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः பிரபத்யே யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷட்டாரிம் தமுபாஸ்மஹே வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ சுவாமி ஏதான ப்ராப்ளமா? சுவாமி லைன்ல ஏதான ப்ராப்ளமா? அடியேன் ஒன்றும் இல்லை சுவாமி, மிஸ்டேக் ஆயிருக்கு சுவாமி. அடியேன் சமைக்க நாராயண ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமச்யுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதோ வகுளாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் விஸ்ரமாயாலம் ஷட்டாரிம் தமுபாஸ்மஹே வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷாண்ணநாதம் நமாமி வகுளாபரணேன சார்த்தம். 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஆழ்வார் நவதிருப்பதிகளில் கடைசி திருப்பதியான திருக்குறுகூர் என்கிற ஆழ்வார் திருநகரியினுடைய சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பரதேவதா பாரமார்த்தியத்தை சுவாமி நம்மாழ்வார் பறக்க ஸ்தாபித்தருளக்கூடியதான ஒரு பதிகம் இது. ஆழ்வார் மிகவும் கடிந்து கொண்டு மிகவும் ஆக்ரோஷமாக அருளி செய்கிறதான விஷயமானபடியினாலே அத்தனை முக்கியமாக அனுஷ்டிக்க வேண்டியதான விஷயம், அத்தனை தீவிரமாக புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் அப்படின்னு இந்த விஷயத்தினுடையதான தீவிரத்தை தெரிகிறது. 3வது பாசுரத்தில் ஆழ்வார் அருளி செய்கிறார். பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளியகில்லீர். சிரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள் பரந்திரமன்றி பல்லுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே. பரந்த தெய்வமும், ஒரு தெய்வம் அல்ல, 2 தெய்வம் அல்ல, பேர் சொல்ல முடியாதபடி அத்தனை தேவதைகள் உண்டு, அத்தனை தெய்வங்கள் உண்டு. தேவர்கள் அப்படின்னாலே 33 கோடி பேர்னு சொல்றோம், 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றோம். 33 வர்க்கங்கள், வர்க்கத்துக்கு கோடி பேர்னு 33 கோடி தேவர்கள்னு சொல்றோம். அதுவும் இல்லாமல் எங்கெங்கோ சொல்லப்பட்டதான, எங்கும் சொல்லப்படாமல் புதிதாக கற்பிக்கப்பட்டதான எத்தனையோ தெய்வங்கள்னு உண்டு. அதனால பரந்த தெய்வமும் 1 2 3 4 இல்லை சொல்லி முடிக்கும்படியா அளவே இல்லாமல், எப்படி ஒரு சமுத்திர கரையில இருக்கக்கூடிய மணலை எண்ண முடியாதோ அந்த மாதிரி எண்ண முடியாத இருக்கக்கூடியதான தெய்வங்கள். பரந்த தெய்வமும் அத்தனை தெய்வங்களையும், பல்லுலகும் அந்த தெய்வங்கள்லாம் வசிக்கக்கூடிய பல லோகங்களையும் படைத்தும் சிருஷ்டி பண்ணினவன் இவன்தான். எல்லா லோகங்களையும் எம்பெருமான் தானே சிருஷ்டி பண்ணுகிறான் அப்படின்னு வேதம் சொல்றது. இதை யாரும் மறுக்க முடியாது, வேதம் தெரிஞ்சவாளுக்கு தெரியுமே. அதனால எத்தனை தெய்வங்கள்னு நீங்க போய் சேவிக்கிறீங்களோ அந்த தெய்வங்கள், அதனுடைய லோகங்கள் எல்லாவற்றையும் படைத்தவன் இவன் தான். படைத்ததோடு மட்டுமாகிவிட்டதா? பெற்றோர் குழந்தையை பெற்றுக்கொண்டால் போருமா? ரட்சிக்க வேண்டாமா? வளர்க்க வேண்டாமா? ஆபத்து காலத்திலே உதவ வேண்டாமா? இவன் லோகங்களை எல்லாம் தெய்வங்களை எல்லாம் சிருஷ்டித்தவன் அப்படின்னா அவளுக்கு எல்லா காலத்திலையும் அனுகிரகம் பண்ணிட்டு அவளை ரட்சிக்க வேண்டாமா? அப்படி ரட்சித்தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், ஆமாம், படைத்தது மட்டுமல்லாமல் அன்று உடனே விழுங்கி கறந்து உமிழ்ந்து கடந்து இடந்தது கண்டும் தெளியகில்லீர். இத்தனை பண்ணியிருக்கான், அப்பவும் உங்களுக்கு ஒரு தெளிவு வரலையே. இன்னமும் எம்பெருமான் தான் பரதெய்வம் என்று தெளிந்து அவனை விடுத்து மற்ற தேவதாந்தரங்களை சேவிக்க கூடாது என்கிற விசுவாசம், தீவிரத்தை இன்னும் வரலையே உங்களுக்கு. இத்தனை கண்டும் தெளியகில்லீர், இத்தனை பார்த்தோம் கேட்டும் எல்லாத்துக்கும் பிரமாணம் இருந்தும் புராணங்களும் இதிகாசங்களும் வேதமும் இதெல்லாம் சத்தியம்னு சொல்லியும் கூட உங்களுக்கு தெளிவு ஏற்படவில்லையே, இன்னும் குழம்பிய குட்டைகளாகவே இருக்கிறீர்களே. பெருமாள் எல்லா லோகங்களையும் சிருஷ்டி பண்ணினான், பெருமாளுடைய நாவியிலிருந்து எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் சொல்றது.
பல இடங்கள்லயும் பெருமாள் சயனிச்சுருக்கான், அவனுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மா அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு எல்லாம் நிறைய இடத்துல சேவிக்க முடிகிறது. அது படைத்து அப்படின்ற வார்த்தையினால சொன்னார். பரந்த தெய்வமும் பல்லுலகும் படைத்து அன்று உடனே விழுங்கி என்று பிரளயம்னு சொல்லக்கூடிய காலத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுக்கும் அழிவு ஏற்படுகிறது, ஒரு அபாயம் ஏற்படுகிறது. ஏதோ குழந்தைய பெத்துட்டா மாத்திரம் எடுத்தா அந்த குழந்தைகளை விஷப்பூச்சிகளோ ஜந்துக்களோ எதுவும் தீண்டாமல், ஒரு எறும்பு கடிக்கிறதா வேற ஏதான குழந்தைய தீண்டுறதா அப்படின்னு எல்லாம் பார்த்து பார்த்து பெத்த தாயானவள் எத்தனை ரட்சிக்கிறா குழந்தைய. குழந்தைய ஏதோ ஒரு ஜந்து ஒரு விஷ சர்ப்பம் தீண்ட வர்றது, தாய் என்ன பண்ணுவோம்? பதறி போய் எடுத்து அதை சேர்த்து மாரோட சேர்த்து கட்டிக்க மாட்டாலோ? ஒரு குழந்தை தவறி கணத்துல ஊண்டுடுத்து அம்மா என்ன பண்ணுவோம்? உடனே இவ விழுந்து அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு முயற்சி பண்ண மாட்டாளா? அப்படியெல்லாம் எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவராசிகளுக்கு ஆபத்துன்னு வரபோதெல்லாம் அதுகளுக்காக எம்பெருமான் பெற்ற தாய் போலே துடித்து வந்து காப்பாற்றினான். பிரளயம்னு சொல்லக்கூடிய சமயத்திலே எம்பெருமானுடைய லோகமான நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டம் பரமபதம் அழியாது. பெருமாளை சேர்ந்த நித்திய முக்தால் அழிய மாட்டா. மற்றபடி பெருமாளாலே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு விஷயங்களும் இந்த பிரளயம்னு சொல்லக்கூடியதான வெள்ளத்திலே அகப்பட்டு கொண்டு அழிந்து மீண்டும் சிருஷ்டிக்குள்ளே அடங்கும். அதுதான் சரணாகதி பண்ணி மோட்சத்துக்கு போகாத எல்லாருடைய நிலைமையும். பிரம்மாவில இருந்து ருத்ரன்ல இருந்து இந்திரன்ல இருந்து எப்பேற்பட்ட பதவிகள்ல இருக்கக்கூடிய எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, சரணாகதி பண்ணி வைகுண்டத்துக்கு போனாலானா சரி, அப்படி போல அவெல்லாம் பிரகிருதி மண்டலத்துக்கு உட்பட்டவா, பிரளயத்துக்கு உட்பட்டவா. சரி, இவெல்லாம் சரணாகதி பண்ணி வைகுண்டத்துக்கு வராம இருக்காளே, சரணாகதி பண்ணு பக்தி பண்ணு வைகுண்டத்துக்கு வா என்னாட்டுமே ஆனந்தமா இருன்னு சொல்லி நாம எத்தனையோ சொல்லி பார்த்தோம், இவ கேட்கலையே. இவாளெல்லாம் பிரளயத்துல அழியும்படியா விட்டாதான் இவாளுக்கு புத்தி வரும் அப்படின்னு என்னைக்காவது பெருமாள் கருணை இல்லாமல் பிரளய காலத்துல உங்களை எல்லாம் காப்பாத்தாம விட்டுருக்கானா? உங்களுடைய சரீரங்கள் அழியும்படியாக செய்கிற அந்த பிரளயத்திலே உங்களுடைய ஆத்மாக்களை எல்லாம் சூக்ஷ்ம வஸ்துவாக மாற்றி தான் வாயிலே போட்டு கொண்டு விழுங்கி வயிற்றுல மறைச்சு வச்சுண்டு பிரளய வெள்ளம் வடிந்தவுடன் சிருஷ்டி காலத்தில் திரும்பவும் சிருஷ்டித்தானோன்னு பெருமாள். இப்படியெல்லாம் உங்களை பார்த்து பார்த்து யார் ரட்சிப்பா? அவன் படைத்தான், அன்று உடனே விழுங்கினான். பிரளய வெள்ளம் அப்படியே உங்களை எல்லாம் தாக்குறதுக்கு வந்தது. பிரளய வெள்ளம் அப்படின்னா ஏதோ மழை வெள்ளமோ இல்ல ஒரு ஆத்துல வெள்ளம் ஜாஸ்தியா போறது அது ஊருக்குள்ள வந்துடுத்துன்னு சொல்லும்படியான வெள்ளமோ இல்ல நம்மளை எல்லாம் மிரட்டின சுனாமி வெள்ளமோ கிடையாது. பிரளய வெள்ளம்னு சொல்லக்கூடியது எப்படின்னா புரியணுன்றதுக்காக சொல்றேன் அடியேன். இந்த சுனாமி எல்லாம் வந்த போது நம்ம சென்னை சமுத்திரத்திலேயே அலைகள்லாம் அப்படியே தென்னமரம் அளவுக்கு ஒசந்தது பார்த்தோம். நாம வீடியோக்கள் எல்லாம் கூட பார்த்தா இப்பவும் தெரியும், தென்னமரத்தோட ஒசரமா அலைகள் வந்ததெல்லாம் பார்த்தோம். அதுக்கு முன்னையோ பின்னையோ அந்த மாதிரி அத்தனை ஒசரமான அலைகளை நாம பார்த்ததில்லையே. என்னதான் பருவ காலங்கள்ல சமுத்திரத்துல அலைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், மீனவர்கள்லாம் கடல்ல மீன் பிடிக்கிறதுக்கு போல அப்படின்னு சொல்லக்கூடிய அபாயமான சூழல் கடல்ல இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கை எல்லாம் நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட அத்தனை ஒசரமா தென்னை மரத்தை தாண்டி வர அளவுக்கு சுனாமி மாதிரியான பேரலைகளை நாம பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதை விட பல 100 பல 1000 மடங்கு வசத்தியாக வரக்கூடியதான வெள்ளம் இந்த பிரளய வெள்ளம். இந்த தென்னை மரம் அளவுக்கு ஒசந்து வந்த வெள்ளமே எத்தனை பேரை சாட்டுது, எத்தனை பேர் தங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகளை எல்லாம் இழந்து தவிச்சா. ஒரு சாதாரண தென்னை மரம் அளவுக்கு வரக்கூடிய அவசரமான அலையே இத்தனை பிராணிகளை காவு வாங்குறச்ச, இத்தனை பிராணிகளை வயத்துல வாயில போட்டுண்ட போது அப்படியே ஆகாசத்தை விடவும் விஞ்சி இருக்கக்கூடியதான பிரளய வெள்ளம் எத்தனை க்ஷணத்துல எத்தனை பேர் அப்படியே வாரி விழுங்கிட்டு போயிடும், யோசிச்சு பாருங்க. அப்ப பெருமாள், நாம தான் பெருமாள் ஆச்சே, இவாளை எல்லாம் நாம அப்படியே வாயில போட்டு விழுங்கி ரட்சிக்கலாம் அப்படின்னு நிதானமா அப்படியே படுத்துண்டு ரிலாக்ஸ்டா பண்ணல அந்த காரியத்தை. உடனே விழுங்கினான். தன் குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு வந்ததுன்னு தெரிந்தால் ஒரு தாய் எப்படி துடித்து போய் பதறி போய் உடனே போய் ரட்சிப்பாளோ குழந்தைய, அந்த மாதிரி பெருமாள் அன்னைக்கு உடனே விழுங்கினான். இந்த பிரளய வெள்ளத்திலே இந்த ஜீவர்கள் எல்லாம் எங்கே அழிந்து போயிடு போகிறார்களோ அப்படின்னு சொல்லக்கூடியதான பதட்டத்தோட கூட எம்பெருமான் உங்களை எல்லாம் வாயிலே போட்டு விழுங்கி வயிற்றிலே வைத்து ரட்சித்தானே, அது உங்களுக்கு தெரியாதா? அதையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அவனே பரம்பொருள் அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் புரியும். அன்று உடனே விழுங்கி பிரளய காலத்திலே பதறி போய் துடி துடிக்க உங்களை அப்படியே வாயிலே போட்டு விழுங்கி ரட்சித்து கறந்து
அந்த பிரளய வெள்ளத்திலே நீங்கள் அகப்பட்டு கொள்ளாதபடி உங்களை தன் வயிற்றிலே மறைத்து வைத்து, பார்க்கறதுக்கு பெருமாள் மட்டும் இருக்கிறாப்புல தெரிகிறது. ஆனா சிருஷ்டியில இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பெருமாள் அப்படி ஒரு சூக்ஷ்ம வடிவமா ஒரு சின்ன உருண்டை போல பண்ணி வைத்துக் கொள்ள வச்சுட்டு இருக்கான். கரத்தல் அப்படின்னா மறைத்து வைத்தல். வெளியில பாக்குறவா யாரு கண்ணுக்கும் தெரியாதபடி, இந்த பிரளய வெள்ளத்திலே அகப்பட்டு கொள்ளாதபடி வயத்துல மறைத்தும் வைத்துக் கொண்டிருந்தான். சரி, அப்படி பெருமாளோடையே இருந்துட்டோமானா என்னைக்கு கரண கலேபரங்கள்னு சொல்லக்கூடிய இந்திரியங்கள் வரும், சரீரம் வரும், என்னைக்கு நாம கர்மாவை பண்ணி, என்னைக்கு நாம பக்தியோ பிரபத்தியோ பண்ணி நாம வைகுண்டத்துக்கு போறது? அப்படி போகாம பெருமாளே வச்சுட்டு இருந்தாரானா எந்த அனுபவமும் இல்லாமல் அப்படியே இருந்துடுவோமே. அல்லது திரும்பவும் எத்தனை பிரளயத்துக்கு நாம பயப்படணுமோ, இந்த மாதிரி அவஸ்தப்படணுமோ தெரியலையே. ஒரு பிரளய வெள்ளத்தை பார்த்தோம் ஓடக்கூடியதான நிலைமை இன்னும் எத்தனை சைக்கிளுக்கு நமக்கு வரும்? சாதாரணமா சமுத்திரத்துல அலை வரதை பார்த்து ரசிப்போம் நம்ம எல்லாம். ஆனால் இந்த சுனாமி அலைகள் அப்படின்னு ஒண்ணு ஏற்பட்டு பெரிய அழிவை ஏற்படுத்தினதுக்கு பிறகு கொஞ்சம் அலை கொஞ்சம் ஆக்ரோஷமா வந்தா கூட எல்லாருக்கும் பயம் ஏற்படுறது, சமுத்திரக்கரைக்கு போக வேண்டாம்னு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்றா. ஏன்னா ஏற்பட்ட நஷ்டம் அந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாலே ஏற்பட்ட அழிவுகள், பல உயிர்கள் போனதை நினைச்சு இன்னைக்கும் நமக்கு பதறது அதெல்லாம் பார்த்தா. அந்த மாதிரி பிரளய காலத்திலே பிரளய வெள்ளத்தை பார்த்து பயந்து ஒரு க்ஷணம் நம்ம கதை முடிய போறது அப்படின்னு ஒருத்தனுக்கும் எத்தனை ஹார்ட் பீட்ஸ் அப்படி ஏறி இருக்கும். லோகத்தையே மூழ்கிற அளவுக்கு ஒசந்து சுனாமி அலைகள் போல பிரளய வெள்ளம் வரதுன்னா அதை யாரும் பார்க்காம இருந்திருப்பாளா? பார்த்த உடனே யாருக்கும் பயம் ஏற்பட்டாம இருந்திருக்குமா? இவெல்லாம் பெரிய ஆழ்வார்களாட்டமா, ஆச்சாரியாலாட்டமா, ஞானிகளான்னா இப்ப வந்து சமூக பிரளய வெள்ளம் வரப்போறது, பெருமாள் உடனே ரட்சிப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஞானம் இருந்திருந்தா என்னைக்கோ பக்தியோ பிரபத்தியோ பண்ணி மோட்சத்துக்கு போயிருக்க மாட்டாளா? பிரளயத்திலையும் இருக்கா அப்படின்னா ரொம்ப சாமான்யமான சம்சாரி ஜனங்கள், ஆத்மாவை பத்தின விசாரம் இல்லாதவா, பரமாத்மாவை அடைவதற்கு ஒரு முயற்சியும் பண்ணாதவான்னு தான் அர்த்தம். அவள்லாம் எத்தனை தூரம் பதறி போயிருப்பா, பயந்து போயிருப்பா. அவளுடைய பயத்தை எல்லாம் நிவாரணம் பண்ணி நிவர்த்தி பண்ணி கவலைப்படாதங்கோ நான் இருக்கேன்னு சொல்வது போல பெருமாள் பதறிக்கொண்டு உடனே வயிற்றுல வச்சு ரட்சித்தானே. அந்த பயம் அவளுக்கு ஞாபகம் இருக்குமோன்னு ஒரு முறையும் பிரளயம் வரச்ச, பிரளயம்னா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நாம எப்படி அதுல இருந்து தப்பிக்க போறோம், நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியலையே, இருப்போமா அழிஞ்சு போயிடுவோமா தெரியலையேன்னு எத்தனை துடிப்பாவா. அப்படி அவர்கள் பயப்படாதபடிக்கு அவளை எல்லாம் வயிற்றுல வைத்து ரட்சித்து மறைத்து, பிறகு சிருஷ்டி காலத்திலே உமிழ்ந்து பிரம்மாவுக்கு பெருமாள் சிருஷ்டி பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தை கொடுத்திருக்கான். என்ன மந்திரங்கள் சொன்னா எப்படி சிருஷ்டி ஆகும்னு சொல்லி அந்த மந்திர பிரயோகங்களையும் உபதேசம் பண்ணியிருக்கான், மந்திரங்களையும் உபதேசம் பண்ணியிருக்கான். சிருஷ்டி பண்றதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ்ல பெருமாள் சில ப்ராசஸ் மூலமா ப்ராசஸ் பண்ணி பிரம்மாவுக்கு கையில கொடுத்திருக்கான். பஞ்சபூதங்களை பெருமாள் சிருஷ்டி பண்ணி எந்தெந்த பூதத்தை என்னென்ன ரேஷியோல மிக்ஸ் பண்ணினா என்ன ரா மெட்டீரியல் தயாராகும், எதை வச்சுட்டு எந்த மந்திரத்தை சொன்னா எந்த வஸ்து சிருஷ்டியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியங்கள் அத்தனையும் பிரம்மாவுக்கு பெருமாள் உபதேசம் பண்ணியிருக்கான். அதை கொண்டுதான் பிரம்மா சிருஷ்டி பண்ண முடியும். அப்படி சிருஷ்டி பண்ணணும்னாலும் ஆத்மாக்கள் எல்லாம் அனாதி தானே, ஜீவராசிகள் நீங்க நானு எல்லாருமே நாம அனாதி தானே, என்னைக்கு இருந்துட்டு இருக்கிறவா தானே. ஆத்மாவுக்கு வயசு சொல்ல முடியுமோ? என்னைக்கு ஆத்மா தோணித்து, ஆத்மா என்னைக்கு அழியும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமோ? ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. பிரகிருதி எப்படி அனாதியோ, வேதம் எப்படி அனாதியோ, ஈஸ்வரனான பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் எப்படி அனாதியோ, அந்த மாதிரி ஜீவாத்மாக்களும் அனாதின்னு தானே சம்பிரதாயம் சொல்றது, சித்தாந்தம் சொல்றது. அப்படி அனாதியாக இருக்கக்கூடிய ஜீவர்களை எல்லாம் ஒருத்தன் சிருஷ்டிச்சிட முடியாது பெருமாளை தவிர. அந்த ஆத்மாக்களை எல்லாம் பெருமாள் வைத்து ரட்சித்திருந்து பிரம்மாவிடத்துல வெளிப்படுத்துறான். பிரம்மா அதை கொண்டு அதுகளுக்கு சரீரம் கொடுத்து அதுகளை வந்து ஒரு சிருஷ்டி போல பண்றான். சரீரமோ லோகமோ அதுக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாமும் பெருமாள் கொடுத்துட்டான். அதை கொண்டு பெருமாளாலே பிரளய காலத்துல வயிற்றுல வைத்து ரட்சிக்கப்பட்டு திரும்பவும் பிரம்மாவினிடத்திலே ஒப்படைக்கப்படுகிற பிராணன்களை கொண்டு ஆத்மாக்களை கொண்டு அதனுள்ளே புகுத்தி தான் பிரம்மா சிருஷ்டி பண்றான். அதனாலதான் சொல்றது, பிரம்மா படைக்கும் தொழில் பண்றவன்னு சொன்னாலும் பெருமாள் படைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேருக்கு பிரம்மா எல்லாம் பண்ணுவான், ஆனா சொல்றதெல்லாம் பெருமாள், கொடுக்கிற சக்தி எல்லாம் பெருமாள், ஆத்மாக்களை ரட்சித்து திரும்பவும் கொடுக்கறது பெருமாள். ஆகையினாலே பெருமாள் தான் சிருஷ்டிக்கிறார். த்ரூ பிரம்மா வயா பிரம்மா பெருமாள் சிருஷ்டிக்கிறார் அப்படின்றது சத்தியம். உமிழ்ந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தி பிரளய காலத்துல இதெல்லாம் பண்ணினான். சரி, பிரளயம் அல்லாத காலத்திலும் கூட நம்ம ரட்சிச்சிருக்கான். எப்படி ரட்சித்தான்? கடந்து அப்படின்னா
எல்லா உலகங்களும் என்னுடையதேன்னு சொல்லி உலகங்களை அளந்து தாவி தன் திருவடியாலே கடந்து தன்னதாக்கி கொண்டான். மகாபலி எல்லா லோகங்களும் எனக்கே சொந்தமாக வேண்டும் என்று யாகசாலையிலே யாகம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவனிடத்திலிருந்து லோகத்தையும் தேவர்களையும் ரட்சிப்பதற்காக தேவர்களினுடைய சரணாகதியின் பேரில் அந்த யக்ஞவாட்டிகைக்கு ஒரு பிரம்மச்சாரியாக போய் வாமனனாக போய் எனக்கு தானம் கொடுன்னு கேட்டு எல்லா உலகங்களும் தன்னதே என்று அளந்து எடுத்துக்கொண்ட பெருமாள் இப்போ அவன் கஸ்டடியில எடுக்கலான்னு பார்த்த லோகத்தை இது என்னுடையது, உன் கஸ்டடியில எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி பெருமாள் தானே அளந்து எடுத்துக்கொண்டான். அப்படி அவன் திரிவிக்கிரமனா ஓங்கி உலகளந்த போது எல்லா லோகங்களையும் தன் திருவடியாலே கடந்தானே, அதையும் கேட்டீங்கோ, அதையும் பார்த்தீங்கோ. ஆழ்வார்கள் எல்லாம் சொல்லியிருக்கா, வேதமே சொல்றது, ஆண்டாள் சொல்லியிருக்கா, எத்தனை ஆச்சாரியால் ஸ்தோத்திரம் பண்றா திரிவிக்கிரமனை. அளந்தது விடுங்கோ, இடந்தது பூமி பிராட்டியை அசுரன் பாதாள லோகத்திலே பாய் போல சுருட்டி கொண்டு போய் மறைத்து வைத்தானே, அப்போது பாதாளத்தை தோண்டக்கூடியதான அந்த எயிறுன்னு சொல்லக்கூடிய கொம்புகளோடைய கூட காட்டு பன்றியா மகாவராதம் வராகமாக அவதாரம் பண்ணி பூமியை அப்படி பாதாளத்தை அப்படி இடந்து கொண்டே போய் அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணி பாயாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்த பூமி பிராட்டியை கொண்டு வந்து யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமின்னு மீண்டும் பிரதிஷ்ட பண்ணி பூமி பிராட்டியையும் பூமி பிராட்டி மேல இருந்த ஜீவர்களான உங்களையும் ரட்சித்தானே. இதை எத்தனை பேர் பாடியிருக்கா? வேதம் சொல்லித்து, புராண இதிகாசங்கள் வர்ணித்தது, ஆழ்வார்களான நாங்கள்லாம் பாடியிருக்கோம், ஆச்சாரியாலாம் சொல்லிருக்கா. இத்தனை பார்த்தும் கேட்டும் கூட உங்களுக்கு குழப்பம் தீரவில்லையே. கண்டும் தெளியகில்லீர். இதெல்லாம் நடந்தப்ப நாம் இருந்தோமா? ஒருவேளை இருந்திருக்கலாமா என்னமோ? அது இப்ப நமக்கு தெரியறதா? திரிவிக்ரமாவதாரம் பண்ணின போது நாம இருந்தோம்னு நமக்கு தெரியுமா? இப்ப நம்மளால உணர முடியறதா? முடியலையே. அப்போ கேட்டும்னு தானே சொல்லணும். ஏன் கண்டும்னு சொல்றாரு அப்படின்னா, எதை நம்முடைய பிரத்யக்ஷமா நம்முடைய மாம்சமயமான சாதாரண கண்களால பார்க்க முடியலையோ அதை பார்ப்பதற்கு தான் நமக்கு சாஸ்திரம்னு சொல்லக்கூடியதான கண்ணை பெருமாள் கொடுத்திருக்கான். இங்கே பிரத்யக்ஷமா நமக்கு செயல்படக்கூடிய மாம்ச கண்ணு இல்லாம பிரமாணம்னு சொல்லக்கூடியதான கண்ணின் மூலமா இதெல்லாம் பார்க்கணும். அது எது அப்படின்னா, சாஸ்திரங்கள் தான் பிரமாணமாகிற கண் நமக்கு. அதை கொண்டு பார்க்கணும். சாஸ்திர யோனித்வாத்து, சாஸ்திரங்களின் மூலமாக பார்க்க வேணும். பிரம்மம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாம் சாஸ்திரத்தின் மூலமாக, சாஸ்திரத்தை கண்ணாக கொண்டு அந்த பார்வையிலே அறிய வேணும் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரம். சாஸ்திரங்கள்ல பிரதானமான சாஸ்திரம் எது? வேதம். அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிய வைப்பதற்காக பிறந்த சாஸ்திரங்களான புராணங்கள், இதிகாசங்கள், ஆழ்வார் அருளிச் செயல்கள் இதெல்லாமும் கூட வேதத்தோடு சேர்ந்தது. வேதத்துக்கு உபபிரமணங்கள்னு சொல்லக்கூடியது. இப்படி வேதத்திலிருந்து ஆரம்பித்து ஆழ்வார்களான எங்கள் பாசுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரமாணமாகிற சாஸ்திர கண்ணாலே கண்டும் தெளியகில்லீர், இன்னும் தெளிவு ஏற்படலையே, குழம்பியே கிடக்கிறீர்களே அப்படின்னு ஆழ்வார் புலம்புறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? எல்லாத்தையும் கேவலம் நம்முடைய கண்களால பார்த்துட முடியாது, பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. கண்களாலே கண்டு கொள்ள முடியாதவற்றை அறிவிப்பதற்காகத்தான் வேதம், சாஸ்திரம் என்று சொல்லக்கூடியதான சப்த பிரமாணம். அது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை போலே எப்போதும் இருக்கக்கூடியது. அதனால பெருமாளாட்டமா ட்ரஸ்டபுள், அது ட்ரஸ்ட் வர்த்தி அந்த பிரமாணங்கள். அதை கொண்டு நாம சில விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேணும். இப்படி பிரமாணங்களாலே கண்டும் யதா பிரமாணம் தெரிந்து கொண்டும் தெளியகில்லீர், தெளிவு ஏற்படாத பல்லுலகீர், பல வகைப்பட்ட லோகங்களில் உள்ளவர்களே. மனுஷால பத்தி மட்டும் பேசல, பூலோகத்துல இருக்கிறவாளை பத்தி மட்டும் பேசல, எம்பெருமானாலே படைக்கப்பட்ட பல உலகிலே இருக்கக்கூடிய பலரை பத்தியும் பேசுகிறார் இங்கே. சரி சுவாமி, நாங்க இந்த மாதிரி இவ்வளவு விஷயத்த கேள்விப்பட்டோம், தெளிவில்லாம குழம்பி இருக்கோம்னு சொல்றேங்கோ. இப்போ நீங்க சொல்லுங்க, எங்களுடைய குழப்பம் நீங்க நாங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு தெளிவு ஏற்படணும்னா நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு பல உலகத்தவர்களும் ஆழ்வார கேட்கிறா. ஆழ்வார் அதுக்கு பதில் சாதிக்கிறார். அமரர் சிரங்களால் வணங்கும் திருக்குறுகூர் அதனுள் பரந்திரமன்றி பள்ளுலகீர் தெய்வம் மற்றில்லை பேசுமினே. தேவர்கள் தங்கள் தலையாலே எம்பெருமானை வணங்கக்கூடியதான ஆழ்வார் திருநகரியிலே எழுந்தருளி சேவை சாதிக்கிற பரன், பரமபுருஷன். பரன் அப்படின்னா எல்லாவற்றுக்கும் மேலானவன். எல்லாவற்றுக்கும் மேலானவன் அப்படின்னா இந்த லோகத்துல எத்தனை லோகங்கள் உண்டோ, எத்தனை தெய்வங்கள் உண்டோ, இது எல்லாத்துக்கும் மேம்பட்டவன்.
எல்லா லோகங்களுக்கும் மேல இருக்கக்கூடிய லோகம் இவனுடைய லோகம். அதனாலதான் அதை பரலோகம் பரமபதம்னு சொல்றோம். அப்படி எல்லா லோகங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய லோகத்துக்கு சுவாமியான இவனை பரன், பரமபுருஷன், பரமபதநாதன், பரம்பொருள், பரதத்துவம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அவன் எங்க வந்து நின்றுட்டு இருக்கான் தெரியுமா? இப்போ திரங்களால் அமரர் வணங்கும் திருக்குறுகூரதனுள் தேவர்கள்லாம் தங்களுடைய தலையையும் கிரீட்டத்தையும் அவன் திருவடியிலே வைத்து சாஷ்டாங்கமா விழுந்து சேவித்து வணங்கக்கூடியதான திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரியிலே நின்று கொண்டு சேவை சாதிக்கிறான். அவன் பரபிரம்மம். ஆதிப்பிரான், ஆதிநாதன் சொல்லக்கூடிய பொழிந்து நின்ன பிரான் இருக்கிறானே அவன் பரபிரம்மம். அவன் திறமன்றி மற்ற தெய்வம் இல்லை அப்படின்னா அந்த எம்பெருமானுக்கு பிரகாரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் மற்ற எல்லா தேவதைகளும். அப்படின்னா அவனுடைய சரீரத்திலேருந்து வந்தவாதான், சிருஷ்டியின் போது அவனுடைய திருமேனியிலேருந்து வந்தவாதான் ஒருத்தரும். நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படின்னு எல்லாம் ஆழ்வார் சொல்றது போல சிருஷ்டி காலத்திலே பெருமாள் திருமேனியிலிருந்து பிரம்மா, பிரம்மாவினுடைய திருமேனியிலிருந்து ருத்ரன் அப்படின்னு ஒருத்தர்ல இருந்து ஒருத்தரா வந்துட்டு இருக்காளே. இப்படி எல்லாருமா பிரளய காலத்துல எங்க போய் அடங்குறா? மொத்த பேரும் இந்த பெருமாளுக்குள்ளதான் போய் அடங்குறா. சிருஷ்டி காலத்துல மொத்தம் இவனண்ட இருந்தா வர்றது, பிரளய காலத்துல மொத்தம் இவனண்ட தான் போய் சேர்றது, அடைக்கலம் புகுகிறது. அப்போ அவன் பிரகாரம் தான் எல்லாம், அவனுக்குள்ள அடக்கம் தான் எல்லாம். இவன் சம்பந்தம் இல்லாமல், இவனுக்குள் அடங்காமல், சுதந்திரமா இவனை போலவே யாருக்கும் அடிபணியாமல், யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லோருக்கும் அனுகிரகிக்கக்கூடிய சுதந்திரமான ஒரு தெய்வம் இருக்கா? பேசுமின் இருந்தா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஆழ்வார் இங்க வம்பு பண்ணல. வேதம் முதலான சகல சாஸ்திரங்களையும் அதனுடைய அர்த்த விசேஷங்களையும், லோகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, எப்படி ரட்சிக்கப்படுகிறது, பிரளய காலத்துல என்ன நடக்கும், மோட்சத்துல எப்படி இருக்கும், திவதேசங்கள்லாம் எப்படி இருக்கும்னு எல்லா விஷயங்களையும் எம்பெருமான் தன்னுடைய அனுகிரகத்தினாலே ஆழ்வாருக்கு திருப்புலி ஆழ்வார் அடியில எல்லாத்தையும் தெரியும்படியா அனுகிரகிக்கிறான். அதனாலதான் ஆழ்வார் முதல் பாட்டிலேயே சொன்னார், மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் குழப்பமில்லாதபடிக்கு தெளிவான ஒரு ஞானத்தை கொடுத்தவன் பெருமாள். சுலபமா புரியும்படியா சொல்லணும்னா பெருமாள் பிராட்டிக்கு எத்தனை ஞானம் உண்டோ அத்தனை ஞானத்தையும் ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான் பெருமாள். அனாதி காலமா இருந்துட்டு இருக்கிற பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தெரியாத விஷயம்னு ஏதானு ஒண்ணு சொல்ல முடியுமோ? அப்படி பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அத்தனை விஷயங்களையும் உள்ளது உள்ளபடி யதாவஸ்திதமா ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தான் பெருமாள். அந்த தைரியத்திலே, அந்த ஞானத்துல சொல்றார் ஆழ்வார். நாமளானா வேதத்தை அத்தியனம் பண்ணி வேத பாஷ்யம் வாசித்து வேதத்துல என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அல்லது அப்படி இருக்கக்கூடிய சுவாமிகளிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆழ்வாருக்கு அந்த அவசியம் இல்லை. வேதாத்தியனம் பண்ணி வேத ஞானம் கை வந்தால் என்ன தெளிவு இருக்குமோ அந்த தெளிவை பெருமாள் கொடுத்துட்டோம். இது நம்ம ஆழ்வார் மட்டுமல்ல, பெரிய ஆழ்வார் முதலான பல ஆழ்வார்களுக்கும் எல்லா ஆழ்வார்களுக்கும் பெருமாள் கொடுத்தான். அதனாலதான் அவ ஆழ்வார்கள். அப்படி எல்லா பிரமாணங்களையும் கரைத்து குடித்தவர். நம்ம பாஷையில சொல்லணும்னா ஆழ்வார் எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் கரைச்சு குடிச்சவர். அதனால ஆழ்வாருக்கு தெரியறது, ஆழ்வார் வாக்குக்கு மேலான ஒரு வாக்கு இல்லை. ஆழ்வார் சொல்றார், எல்லா பிரமாணங்களையும் கரைத்து குடித்தவனானபடியினாலே பேசுகிறேன். எல்லா தெய்வங்களும் எல்லா உலகங்களும் இவனுக்குள்ளே அடக்கம். இவன் சம்பந்தம் இல்லாமல் சுதந்திரமா செயல்படக்கூடிய தெய்வம் ஒண்ணு காட்டுங்க பார்க்கலாம், ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். பேசுமினே சொல்லுங்கோ. அப்படிப்பட்ட தேவதை ஒன்று உண்டாகில் சொல்லுங்கள், இருந்தா சொல்லுங்க கேட்டுக்கிறேன். உங்களை ரட்சிக்கிறதுக்காக பெருமாள் எத்தனை காரியம் பண்ணியிருக்கான், என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்கான், அதெல்லாம் பார்த்தும் கூட அவன் தான் பரபிரம்மம், அவன் தான் நமக்கெல்லாம் தாய், அவன் திருவடியை மட்டுமே பற்ற வேண்டும் என்கிற தெளிவு உங்களுக்கு ஏற்படவில்லையே அப்படின்னு சொல்லி எம்பெருமான் நம்மளை ரட்சிக்கக்கூடிய விதத்தை எல்லாம் ஆழ்வார் அருளி செய்கிறார். சுலபமா சொல்றேன், நீங்கள் எந்தெந்த தெய்வத்தை எல்லாம் தேடி போய் சேவிக்கிறீங்களோ அந்த தெய்வங்களே ஆழ்வார் திருநகரிக்கு இவனை தேடி வந்து தங்களுடைய தலையாலே இவன் திருவடிகளிலே விளங்கி வந்து கொண்டிருக்கின்றன. அப்பேற்பட்டவனா பரத்துவம் பொலிய நிற்கும் பிரான், பொலிந்து நின்ற பிரான் அப்படின்னா என்ன? அப்படி அழகா தேஜஸ்வியா சுடர் விட்டு கொண்டு பிரகாசமா நிற்கிற பெருமாள். கேவலம் அழகினாலே பொலிந்து நிற்கக்கூடிய பெருமாள் மட்டுமல்ல, பொலிந்து நின்ற பிரான் அப்படின்னா பரத்துவம் பொலிய நிற்கும் பிரான், இவனே பரபிரம்மம் என்று பிரகாசிக்கும்படியா நிற்கிற பெருமாள். இவனே பரதத்துவம் அப்படின்றதுக்கு என்ன அடையாளம்? தாமரை போன்ற இவனுடைய கண்கள் அடையாளம்,
இவன் திருமார்பிலே வசிக்கிற பிராட்டி அடையாளம், இவன் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சங்க சக்கரங்கள் அடையாளம். எல்லாத்துக்கும் மேல இந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணின போது இந்த திவதேசத்திலே பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் வந்து இவன் அப்படி சாஷ்டாங்கமா தங்களுடைய தலை இவன் திருவடியிலே படும்படியா விழுந்து சேவித்தார்களே, அந்த காட்சி அடையாளம். அது சாட்சி. அது ஸ்தல புராணத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. புராணங்கள் சத்தியம், புராணத்திலே சொல்லப்பட்டதான அந்த ஸ்லோகங்கள் சத்தியம். அதனால அந்த சத்திய பிரமாணமான புராணத்தின்படி இவன் பரத்துவம் பொழிந்து நின்ற பிரான், அதுதான் சுருக்கமா பொழிந்து நின்ற பிரான் அப்படின்னு ஷார்ட்டா சொல்றார் ஆழ்வார் செல்லமா. அப்பேற்பட்ட எம்பெருமான் இவன். இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதுன்னு பார்த்தோம். இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் தாந்தனிடத்துல கண்ணு போயிடுத்தோன்னு சொல்லி எம்பெருமானிடத்துல மன்னிப்பு கேட்ட போது, தாந்தன் இவர்களை மன்னித்த போது, இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்திரன் முதலான தேவர்களுக்கெல்லாம் திரும்பவும் கண்ணு வந்ததுன்னு சொன்னோம். இந்திரன் இழந்த செல்வத்தை எல்லாம் திரும்பவும் பெற்றான், தேவேந்திர பதவியை பெற்றான்னு சொன்னோம். இதெல்லாம் பண்ணினதனால பெருமாளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விதத்திலே மொத்த தேவதைகளும் சாஷ்டாங்கமா பெருமாள் திருவடியில தலையை வச்சு சேவிச்சுட்டு இருக்கா. அப்படி எல்லா தேவதைகளாலும் வணங்கப்படுகிறவன் எவனோ அவனே பரம்பொருள். அந்த பரத்துவம் பொலிந்து நிற்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய திருவடியில் நீங்கள் சென்று சரணாகதி பண்ணுங்கள். பரன் திறம் அன்றி பல்லுலகீர், எல்லாமே அந்த பரனுடைய திறம்தான், அவனுடைய அனுகிரகம், அவனுடைய பிரகாரம் தான். அவனுக்கு மேற்பட்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கிறதா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இதுல விசேஷமா பல்லுலகும் படைத்துன்னு சிருஷ்டியை சொன்னார். கறந்து அப்படின்னு பிரளய காலத்துல வயத்துல பெருமாள் மறைத்து வைத்துக் கொள்வதை சொன்னார். இந்த உமிழ்ந்துன்னு ஒண்ணு சொல்றார் பாருங்க. அந்த உமிழ்ந்துன்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய இந்த ஒரு பாசுரத்துல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கு சுவாமி திருமங்கை ஆழ்வார் வியாக்கியானமா ஒரு பெரிய பாசுரத்தையே அருளி செய்திருக்கிறார் பெரிய திருமொழி கடைசியில. இவர் உமிழ்ந்துன்னு ஒரு வார்த்தை சொன்னார். மூலம் எப்பவுமே ஷார்ட்டா தான் இருக்கும், வியாக்கியானம் பெருசா இருக்கணும். ஒன்னும் பாசுரம் 4 வரி 20 நிமிஷமா அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி மூலம் சுருக்கமா இருக்கும், வியாக்கியானம் விசதமா இருக்கணும். ஒன்னும் தெளிவா பார்த்தா புரியும்படியா இருக்கணும். ஒன்னும் எம்பெருமான் உமிழ்ந்தான் அப்படின்றதுக்கு வியாக்கியானமா ஒரு பாசுரத்தை அருளி செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். நில்லாத பெருவெல்லம் நெடுவிசும்பின் மீதோடி நிமிர்ந்த காலம், மல்லாண்ட தடக்கையால் பகிரண்ட மகப்படுத்த காலத்து, அன்று எல்லாரும் அறியாரோ எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாம்புளரே அவனருளே உலகாவதறியீர்களே. நில்லாத பெருவெல்லம் நெடுவிசும்பின் மீதோடி நிமிர்ந்த காலம். கடல் அலைகள் அப்படி வர்டிகலா ரொம்ப உசரத்துக்கு போச்சுன்னா எப்படி இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி நிக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற பெரு வெள்ளம், ராட்சச வெள்ளம் ஓடிட்டு இருக்கு, பிரளய வெள்ளம். அது எப்படி நிமிர்ந்தது தெரியுமா? சமுத்திர அலைகள்லாம் அப்படியே ஹரிசாண்டலா வேவி ஃபார்ம்ல அப்படியே சமுத்திர கரையை நோக்கி வர்றது போல இருக்கும். திடீர்னு வெறி கொண்டது போல மனுஷா எழுந்து நிக்கிறாப்புல எழுந்து நிக்கிறது பாருங்க. அந்த மாதிரி எழுந்து நிற்கக்கூடிய அலைகளை பார்த்தாதான் ஜனங்களுக்கு பயம். அந்த மாதிரி பிரளய காலத்திலே பிரளய ஜலம் அப்படி சமுத்திரமாட்டம் பிரளய பெருங்கடல்னு சொல்லும்படியா லோகம் முழுக்க வெறும் சமுத்திரமாட்டமா ஜல்லமாவே போயிட்டு இருக்கு. அது பெரிய வெள்ளமா போறது. லோகம் முழுக்க வெள்ளம் அப்படின்னா தேங்கி நிக்கிற வெள்ளம் அல்ல, வேகமா விசையோட கூட அடித்து செல்லப்படுகிற ராட்சச வெள்ளம். எது போனாலும் இமயமலை முதற்கொண்டு எது போனாலும் அடிச்சுன்னு போடும், அத்தனை ஒரு வேகமான வெள்ளம். அது திடீர்னு எழுந்து நிக்கிறா போல அலையாட்டமா வர்டிகலா உசந்தது. அப்படி உசந்த போது எவ்வளவு தூரம் உசந்து தெரியுமா? நில்லாத பெருவெல்லம் நெடுவிசும்பின் மீது ஓடி. இந்த அபெக்ஸ்னு சொல்றோமே, இந்த குளோபுக்கு அப்படி சென்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஸ் பாயிண்ட்னு சொல்றோமே, அதை விடவும் கூட உசந்து போச்சான். அப்படின்னா என்ன? இந்த 14 லோகங்களையும் தாண்டி கிட்டத்தட்ட பிரகிருதி மண்டலம் முழுக்கையும் அடைத்து கொண்டு அத்தனை தூரம் உசந்து போச்சான் வெள்ளம். அப்ப என்ன அர்த்தம்? அத்தனை தூரம் உசந்த வெள்ளத்துல எது சிக்கின்றாலும் இந்த 14 லோகங்களும் சேர்ந்து வெள்ளமயமா அழிஞ்சு போயிடும் அர்த்தம். அப்படி நில்லாத பெருவெல்லம் நெடுவிசும்பின் மீது ஓடி நிமிர்ந்த காலம், வெர்டிகலா நின்ன போது எல்லாரும் அறியாரோ. அந்த பிரளய காலத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாதோ? எல்லாருக்கும் தெரியும், வேதமே சாட்சி. மார்க்கண்டேய மகரிஷி என்றும் 16 அவர் சாட்சி. அதை பின்னாடி சொல்ல போறார். என்ன நடந்தது? எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாம்புலரே.
தேவர் அப்படின்னா தெய்வங்கள். ஒரு தேவத்தை பாக்கி வைக்காம அத்தனை தெய்வங்களையும் வாயில போட்டு விழுங்கிட்டான் பெருமாள். உண்டு சாட்டான், வாயில போட்டு வயிற்றுல வச்சுட்டு இருக்கான். பிரளய வெள்ளம் எல்லாம் வடிந்த பிறகு உமிழ்ந்தான், துப்பினான். அதுதான் சிருஷ்டின்னு சொல்லக்கூடியது. அதனால எம்பெருமான் வாயிலே போட்டு விழுங்கி வயிற்றிலே வைத்துக் கொண்டிருந்து திரும்பவும் அவன் வாயிலிருந்து வெளியே வந்து விழுந்த தெய்வங்களானபடியினாலே எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர். பகவானுடைய திருவாய் எச்சில் படாத தெய்வம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நாம தினம் என்ன சாப்பிட்டு இருக்கோம் சுவாமி? பகவத் பிரசாதத்தை சாப்பிட்டு இருக்கோம். வெறும் சாதத்தை பண்ணி பெருமாளுக்கு கை காட்டி வெறும் மோர் குத்திண்டு தொட்டுக்க ஒண்ணுமே இல்லாம சாப்பிட்டாலும் கூட அது பகவானுடைய பிரசாதம். அப்படி என்ன அதுக்கு விசேஷம் அப்படின்னா, எம்பெருமான் வாயிலே போட்டு சாப்பிட்டு அவனுடைய திருவாய் எச்சில் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லக்கூடியதான உசத்தி. சாப்பிடக்கூடிய எச்சில் அப்படின்னு ஒண்ணு உண்டோ? எச்சில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனால் பகவான் ஆச்சாரியன் அப்படின்னு சொல்றவாளுடைய எச்சல் எல்லாம் சாப்பிடலாம்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த பகவானுடைய பிரசாதம் இருக்கிறதே, அந்த பிரசாதத்தை கொண்டு ஸ்ராத்தம் பண்ணினாதான் பித்ரு தேவதைகள்லாம் கூட திருப்தி பெறுகிறார்கள். அதனாலதான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ராத்தங்கள்ல எல்லாம் ஸ்ராத்த தலிகை எல்லாம் பண்ணாவிட்டு முதல்ல ஆத்து பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பண்ண தலிகை அத்தனையும் எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணி அந்த பிரசாதத்தை தான் பித்ரு தேவதைகளுக்கு நாம சேஷமா அர்ப்பணிக்கிறோமே. அப்போதான் அவளும் ஏத்துக்கிறாத. இப்படி பித்ரு தேவதைகள் என்ன, பிரம்மா ருத்ரன் இந்திரன் முதலான தேவதைகளுக்கெல்லாம் கூட யாகத்திலே பங்கு கொடுக்கிற போது பகவானுடைய பிரசாதமா பகவானுக்கு கொடுத்த பிறகுதான் அவளுக்கு கொடுக்கிறோம். அப்போதான் அவ வாங்கிக்கிறா. அப்படி தேவதைகள்ல இருந்து மனுஷால இருந்து பித்ருக்கள்ல இருந்து ஒருவனுடைய எச்சிலை வேண்டி பெறுகிறது அப்படின்னா அது எம்பெருமான் தான். ஏன்னா அவனுடைய திருவாய் எச்சிலுக்கே நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்கக்கூடியதான சக்தி உண்டு. அவனுடைய திருவாய் எச்சில் பட்ட பிரசாதத்தை சாட்டாதான் நம்முடைய ரஜோகுணமும் தமோகுணமும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போகும். அவனுடைய திருவாய் எச்சில் பிரசாதத்தை சாட்டாதான் நமக்கு சத்வகுணம் வளரும், பக்தி பெருகும், சரணாகதி பண்ணக்கூடியதான நிலை வரும். அவனுடைய பிரசாதத்தையே சாட்டு இருந்தாதான் ஆழ்வார் சொல்றது போல தேவதாந்திர சம்பந்தம் இல்லாமல் அவனையும் அவன் அடியார்களையும் மட்டுமே நோக்கி இருக்கக்கூடிய அந்த உசந்த நிஷ்டை பராகாஷ்டை வரும். அவனுடைய பிரசாதத்தினாலேயே நாம மோட்சம் வரைக்கும் போகலாம். அதனாலே எல்லாரும் வேண்டி விரும்பி பெறுவது எம்பெருமானுடையதான எச்சில். சச்சரித்திர ரக்ஷை அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஒரு கிரந்தம் பண்றார். அதுல சாதிக்கிறார், மற்ற வைதிகா அதாவது வேதத்தை ஒத்துப்பா, ஆனா நம்ம சம்பிரதாயத்துக்கு எதிரானவா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு விரோதமானவா, அதர் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிஸ் எல்லாம் இருப்பாள் இல்லையோ, அவெல்லாம் ஒரு வாதம் பண்ணினாலாம் அந்த காலத்துல. ஒரு தேவதைக்கு படைக்கப்பட்ட உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்றது. குறிப்பா பிராமணன் எந்த தேவதைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தையும் சாப்பிடக்கூடாது, சேஷம் உணவு சாப்பிடக்கூடாது, எச்சில் உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்களானா பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவேன், பெருமாள் பிரசாதத்தை தான் சாப்பிடுவேன், பெருமாள் பிரசாதத்தை கொண்டுதான் சாத்தம் பண்ணுவேன் அத்தனை பெருமையா சொல்லிக்கிறீங்களே, நீங்கள்லாம் வைதிகாலே கிடையாது, உங்களுக்கு வேதமே தெரியல. ஒருவேளை வேதம் தெரிஞ்சிருந்தாலும் வேதத்தை நீங்க கடைபிடிக்கல, தேவதையினுடைய பிரசாதத்தை சாப்பிடாதேன்னு சொன்னா அதையே சாப்பிடுறேன்னா நீங்க என்ன வைதிகா அப்படின்னு கேட்டா சுவாமி தேசிகன் ஆச்சரியமா பதில் சொல்றார். வேதம் என்ன சொல்லித்து, சாஸ்திரம் என்ன சொல்லித்து, தேவதைகளினுடைய பிரசாதத்தை சாப்பிடாதேன்னு சொல்லித்து. இவன் தேவதையா? அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன், தேவதா சார்வபௌமன், தேவதைகளை எல்லாம் படைத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற பெருமாள். இவனுடைய திருமேனியிலிருந்து வந்தவா தேவதைகள், பிரளய காலத்துல இவனுக்குள்ள அடங்கி ஒடுங்கக்கூடியவா தேவதைகள். எங்க திருமங்கை ஆழ்வார் சொன்னது போல, எம்பெருமான் உண்டுமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுலரே. இவன் வாயில போட்டு வயத்துல வச்சுட்டு இருந்து திரும்பவும் துப்பி சிருஷ்டிக்கப்பட்ட தேவதை எல்லா தெய்வங்களும். அப்படி இவன் வாயில இருந்து உமிழப்படாத தெய்வம் ஒண்ணு காட்டுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கிடையாது. இவன் அருளே உலகாவது, இவன் அனுகிரகம் பண்றானே வாயில இருந்து துப்பி, அதுதான் இந்த லோகம். இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு தாயினுடைய திரு வயிற்றில இருந்து அந்த அம்மாவினுடைய வயிற்றில இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளோடு கூட தானே நாம எல்லாம் பிறக்கிறோம். அப்படி அந்த தாயாருடைய திருவயிற்றை எச்சில் பட்டு பிறந்தவர்கள் தானே நாமெல்லாம். ஒரு தாய் வயிற்றில இருந்து வரக்கூடிய ஒரு சிசுவுக்கே இத்தனை எச்சில் சம்பந்தம் உண்டுன்னா
அண்ட சராசரத்தையும் பிரளய காலத்திலே வயிற்றிலே வைத்து ரட்சிக்கக்கூடிய ஒரே தாயா ஏக மாதாவாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தம்னு சொல்லக்கூடிய எச்சில் இல்லாமல் ஒருவன் பிறந்திருக்க முடியுமோ? எம்பெருமான் உண்டுமென்ற எச்சில் தேவர் அல்லாதார் தாம் உளரே. கொஸ்டின் மார்க் போடுறார் ஆழ்வார், கேள்வி கேட்கிறார். இருந்தா சொல்லுங்க. இதே கேள்விய திருமங்கை ஆழ்வாரும் கேட்கிறார். எம்பெருமானுடைய எச்சில் படாத தெய்வம்னு ஒண்ணு காட்டுங்க பார்க்கலாம். ஆச்சாரியன் கேட்டத, நம்மாழ்வார் கேட்டத சிஷ்யரான திருமங்கை ஆழ்வார் கேட்கிறார். என்ன பதில் சொல்ல முடியும்? வேதத்தினாலும் சாஸ்திரத்தினாலும் பிரத்யட்சமாகவும் யாராலையும் ஒரு பதிலும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் அவனுக்குள்ளே இருந்துதான் வந்தது. அப்படி இந்த எம்பெருமான் உங்களை வைத்து ரட்சிக்கிறான். அவன் சம்பந்தம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அவன் அருளே உலகாவது அறியீர்களே. அதனால எம்பெருமானுடைய சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள் தான் நாம் எல்லாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை இதெல்லாம் அங்க கோட் பண்ணி பரதேவதையான பகவானுடைய பிரசாதத்தையே சாப்பிட வேணும், சிறு தெய்வங்களுடைய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாது. எது நிவேதித்தமானதோ அதை சாப்பிடணும், எது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதோ நைவேத்தியம் பண்ணப்பட்டதோ அதை சாப்பிடணும். நைவேத்தியம்னு சொல்லக்கூடியது இப்ப பொதுவா எல்லாருக்கும் படைக்கப்படக்கூடிய உணவுகளை நைவேத்தியம் சொல்றா எல்லா கோவில்லையும். ஆனா நைவேத்தியம் அப்படின்ற சப்தம் பெருமாளுக்கு மட்டுமே உரியது, பகவானுக்கு மட்டுமே உரியது. அப்போ மற்ற தேவதைகளுக்கு படைக்கப்பட்ட உணவை எல்லாம் என்ன சொல்றதுன்னா நிர்மால்யம்னு பேர். அதுக்கு நிவேதிதம் அப்படின்றது நைவேத்தியம் பண்ணப்பட்டது, நிர்மால்யம் அப்படின்றது பகவான் அல்லாத மற்ற தேவதைகளுக்கு கண்டருள பண்ணப்பட்டது, படைக்கப்பட்டது. இப்ப தேவதா அந்தரங்கள், அதாவது பரதேவதையான பகவானை தவிர இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களுடைய சம்பந்தப்பட்டவை எல்லாம் நிர்மால்யம். அது உடம்புல பூசின ஒரு சந்தனமோ குங்குமமோ, அதன் தலையில சூட்டப்பட்டதான ஒரு புஷ்பமோ, அதுக்கு படைக்கப்பட்ட உணவோ, இதெல்லாம் என்ன பண்றதுன்னா கொண்டு ஜலத்துல போட்டுடுவா. நன்னா சாஸ்திரம் தெரிஞ்சவா, வைதிகாலா இருக்கிறவா, நைவேத்தியம் பண்ணாம பிரசாதம் பண்ணாம அவளால பூஜை பண்ண முடியாது. எப்பயோ ஒண்ணு பண்ணுவா, கை காட்டுவா, கற்பூராரத்தி எல்லாம் பண்ணுவா, பண்ணிட்டு ஜலத்துல கொண்டு போட்டுருவா. இன்னைக்கும் மாத்வால்லாம் பாத்தீங்களான்னா அவளுக்கு பெருமாள் தான் பரதெய்வம், பிரதான தெய்வம். ஆனா அவளுக்கு தேவதாந்திரமும் உண்டு. அவ சித்தாந்தப்படி எல்லா பூஜையும் பண்ணுவா. ஆனால் பெருமாளுக்கும் ஹனுமாருக்கும் எதை அவ பிரசாதமா படைக்கிறாளோ அதை மட்டும்தான் சாப்பிடுவா. மற்ற தேவதைக்கு அவ எதை படைச்சாலும் கொண்டு போய் பசுவுக்கு வச்சிருவா, இல்ல தண்ணியில போட்டுருவா. இந்த தேவதையினுடைய பிறந்த நாள், அந்த தேவதையினுடைய ஜெயந்தி, அது எதுன்னு என்னென்னமோ பண்ணுவா. நம்ம பண்ணாததெல்லாம் அவ பண்ணுவா. பண்ணிட்டு அந்த ஸ்லோகங்கள் மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஆரத்தி எல்லாம் பண்ணுவா, விழுந்து சேவிப்பா, எல்லாம் பண்ணுவா. அடியோட மொத்த பிரசாதத்தையும் எடுத்துட்டு போய் பசுவுக்கு வச்சிருவா, இல்ல ஜலத்துல போட்டுருவா. அவ சாப்பிட மாட்டா. பெருமாள் தான் பரதெய்வம். ஒரு பிராமணன் பெருமாளுக்கு படைக்கப்பட்ட உணவை மட்டுமே சாப்பிடணும்ன்றத பிரமாணமா எடுத்துட்டு இருக்காவா. அதனால பெருமாளுக்கு கண்டருள பண்ண பிரசாதம், அவ ஆத்து சால கிராமத்துக்கு கண்டருள பண்ண பிரசாதத்தை சாப்பிடுவா. வேற ஏதோ தேவதைக்கு ஏதோ ஒரு பூஜை பண்றா, அதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு மெனு இருக்கு. அந்த செட் ஆஃப் மெனு எல்லாம் பண்ணியா எடுத்து அது ஒரு பக்கமா இருக்கும். இவ சாப்பிடுறதுக்கு ஒரு சாதம், ஒரு கூட்டு, ஒரு சாத்தம், ஒரு குழம்பு, ஏதான சிம்பிள் தலையை ஒண்ணு பண்ணி முதல்ல பெருமாளுக்கு சாலகிராம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த பிரசாதத்தை தனியா எடுத்து வச்சுட்டோ, அப்புறம் அந்த தேவதைக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோ அதோட பிரசாதத்தை எல்லாம் கொண்டு போய் பசுவுக்கோ ஜலத்திலேயோ போட்டுட்டு வந்து இவ சாப்பிடுறதுன்னு வழக்கம் அவளுக்கு. இன்னைக்கும் கேட்டு பாருங்க யார் வேணாலும். அந்த மாதிரி தேவதைகளினுடைய பிரசாதத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்திரமா இருக்கு. ஆனா பரதேவதையான பகவானுடைய பிரசாதத்தினாலே பித்ருக்கள்லாம் தங்களுடைய பாவம் தீந்து ஒரு வேளவா சரணாகத்தை பண்ணாமல் மோட்சத்துக்கு போகாம எங்கேயானோ தவிச்சுட்டு இருக்கா, தடுமாறின்னு இருக்கா, அலைஞ்சின்னு இருக்கா, பேயா அலைஞ்சின்னு இருக்கான்னா பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு அது மூலமா எங்களுடைய பாவம் எல்லாம் போய் சீக்கிரம் நல்ல கதி கிடைக்கும், நல்ல ஜென்மா கிடைக்கும், நாங்களும் பெருமாள் திருவடிக்கு போய் சேருவோம் அப்படின்னு ஆனந்தத்தோட பெருமாள் பிரசாதத்தை எதிர்பார்த்து வந்து காத்துட்டு இருக்கா பித்ருக்கள்லாம். பகவானுக்கு கண்டருள பண்ணாத பிரசாதத்தை பித்ருக்களுக்கு இட்டா அவ சாப்பிடுறது இல்லை. அதனால பித்ருதோஷம் ஏற்படும், பித்ரு சாபம் ஏற்படும் எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. அதனால எல்லோரும் வேண்டி பெறுவதாக இருக்கக்கூடியது பகவானான ஸ்ரீமன் நாராயணனுடைய சில். அதனால நிர்மால்யம் வேறு, நிவேதித்தம் வேறு. நிர்மால்ய வஸ்துவைத்தான் தீண்டாதே அப்படின்னு சாஸ்திரம் பிராமணனை சொல்லித்து, நிவேதித்தத்தை அல்ல. பகவானுக்கு கண்டருள பண்ணப்பட்ட வஸ்துவை, பகவானுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வஸ்துவை பயன்படுத்துவதனால ஒருத்தனுடைய பாவம் போய் அவனுக்கு மேன்மை ஏற்படுகிறது, சுத்தி ஏற்படுகிறது அவன் ஆத்மாவுக்கு. வேற இதர தேவதைகளினுடைய நிர்மால்யத்தை கையாலே தொட நேர்ந்தாலோ அல்லது அதை முகர வாசனை பிடிக்கும்படியான இருந்தாலோ
அல்லது கடைசி பட்சமா அதை தாண்டும்படியா இருந்தாலோ உடனே கட்டின் இருக்கிற வஸ்திரத்தோட தீர்த்தாமாடினாதான் அந்த அசுத்தி போகும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சச்சரித்திர ரட்சையில தெளிவா சாதிச்சிருக்கார். இதெல்லாம் தேவதாந்திரங்களுக்கு பகவானுக்கல்ல அப்படின்னு வேத மந்திரங்களையும் தர்மசாஸ்திர வச்சனங்களையும் சொல்லி ரொம்ப ஆச்சரியமா சுவாமி அங்க ஸ்தாபிச்சிருக்கார். பகவன் நிவேதித்த உபயோக விதி அப்படின்னு ஒரு அதிகாரம் அந்த சச்சரித்திர ரட்சையில, அதுல இதெல்லாம் சொல்றார் சுவாமி. அதனால இந்த லோகமே நீங்க வணங்குற அத்தனை தேவதைகளும் எம்பெருமானுடைய திருவாய் எச்சில் தேவர்கள். அதனால எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமானை சேவியுங்கோள் அப்படின்னு ஆழ்வாருடையதான உபதேசம் இங்கே. 4வது பாசுரத்துல பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலனன் மோக்கத்து கண்டுகொள்மின் தேசமாமதில் சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனுள் ஈசன் பாலோர் அவம் பறைதல் என்னாவது இலங்கியற்கே. பொதுவா தேவதைன்னு என்னவெல்லாம் கண்ணுல பாக்குறீங்களோ கேள்விப்படுறீங்களோ எல்லாம் பெருமாளுடைய வாயிலிருந்து வந்ததுதான் சொல்லிட்டார். இருந்தாலும் நமக்கு ஜீர்ணிச்சிக்க முடியாது சிலதெல்லாம். ஏன்னா இந்த கலிகாலம் எப்பேற்பட்டதுன்னா விஷ்ணு புராணத்துல பராசர மகரிஷி சொல்றார், கலிகாலத்துல யார் வித்வான், யாரு சாஸ்திரம் தெரிஞ்சவன், யாருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு சுவாமின்னு கொண்டாடுவான்னா, யாருக்கு நிஜமாவே சாஸ்திரம் தெரியறதோ யாருக்கு நிஜமாவே விஷயம் தெரியறதோ அவெல்லாம் சுவாமி கிடையாதான் கலியுகத்துல. யார் தனக்கேத்த மாதிரி சொல்றாரோ அவர் தான் சுவாமியா. யார ஜனங்கள் பொதுவா பெரிய வித்வான்னு ஒத்துப்பான்னா அவளுக்கு ஏத்த மாதிரி ஆமா நீங்க சொல்றதுதான் சரி அப்படின்னு யார் டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்க சொல்லி போயிட்டே இருக்காளோ அவ தான் மகா வித்வான்களாக கலியிலே கொண்டாடப்படுவார்கள் விஷ்ணு புராணம் சொல்றது. அப்போ சுவாமி நீங்க எதை வேணாலும் கேளுங்க, ஆழ்வார் சொல்ற மாதிரி சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன், அதனால நீங்க எதை கேட்டாலும் நான் பாட்டுக்கு சொல்லிட்டே போறேன் அப்படின்னா 2 நாள் வருவா, 3ஆம் நாள் திரும்பி கூட பார்க்க மாட்டா. அதனால கலியுகம் எப்படி இருக்கும்னா என்ன கொண்டாடணும், என்ன தேடி வரணும், அதனால எனக்கு கியாதி லாபம் பூஜை எல்லாம் நடக்கணும். அதனால யாருக்கு எப்படி சொன்னா என்ன கொண்டாடுவாலோ அந்த மாதிரி சொல்லிட்டு போறேன்னு சொல்லக்கூடியபடிதான் கலி இருக்கும்னு பராசரர் சாதிக்கிறார். பகவத் பராசரர் விஷ்ணு புராணத்தை அருளி செய்த மகரிஷி சொல்றார். அவர் விஷ்ணு புராணத்துல கலியுகம் எப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு வந்தாரோ அதெல்லாம் இப்பவே நடந்துட்டு இருக்கு. கலி ஆரம்பித்து ஒரு 6000 வருஷம் கூட பூர்த்தியா முடியல, இன்னும் 5000 சில்லற வருஷம் தான் போயிட்டு இருக்கு. அதுலயே அவர் சொன்ன அத்தனையும் நடந்துட்டு இருக்கு. இன்னும் போக போக கலி எப்படி இருக்குமோ. அதனால இத்தனை தெளிவா சொல்லிட்டார் ஆழ்வார். நீங்க இப்படி சமுதாயமா சொன்னீங்க, ஆனாலும் சிவன் தான் பரதேவன் சொல்றாளே, பிரம்மா தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார் அதனால அவர் தான் பரதேவன் சொல்றாளே ஆழ்வாரே, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சில அதிமேதாவிகள் ஆழ்வாரை பார்த்து போய் வாதம் பண்றா. போய் அவளுக்கு புரியணுன்றதுக்காக பேரை சொல்லி தெளிவாவே சொல்றார் ஆழ்வார். பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே. நான் தான் தெளிவா போன பாட்டிலேயே எல்லாத்தையுமா சொல்லிட்டேனே, இருந்தாலும் உங்களுக்கு புரியலன்றதை விட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என் வாயால வர வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் என்னென்ன நடக்காது. எது சத்தியமோ எது சாட்சாத்தா நடந்ததோ எது உண்மையோ அதைத்தான் நான் சொல்லுவேன். நான் மட்டுமல்ல எல்லா ஆழ்வார்களும் அதைத்தான் சொல்லுவா. ஆழ்வார்கள் 11 பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள். ஆழ்வாருடைய பாசுரங்கள் வார்த்தைகள் வேறவா இருக்கலாம், ஆழ்வாருடைய பிரபந்தங்களுக்கு பேர் வேறவா இருக்கலாம், ஆனால் ஆழ்வார்கள் எல்லாம் பேசிற்றே பேசும் ஏக கண்டர்கள். எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசியிருப்பா. எல்லாருடைய அபிப்பிராயமும் ஏக அபிப்பிராயம்தான், யாருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனே கிடையாது. எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பலவிதமா சொல்லி புரிய வைத்திருப்பார்கள். அதனால நான் மட்டுமல்ல எல்லா ஆழ்வார்களும் இப்படிதான் சொல்லுவா. தெளிவா கேட்டுக்கோங்க. பேச நின்ற உங்களாலே பரதெய்வம் என்று பேசும்படியாக நின்ற சிவனுக்கும் ருத்ரனுக்கும், ஏன் அவனை படைத்த அப்பனான பிரம்மனுக்கும் கூட போன பாட்டிலேயே தெளிவா சொல்லிட்டேன். இருந்தாலும் சுவாமி சிவன் பரதெய்வன்றாலே, சுவாமி பிரம்மா பரதெய்வன்றாலே அப்படின்னு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் 2 பேர் ஏதானும் பேர் சொல்லிட்டு இவன் பரதெய்வன் அவன் பரதெய்வன் வருவான். எனக்கு அதுக்கெல்லாம் நாழி இல்ல. மொத்தமா சொல்றேன், பிறர்க்கும் சிவன் பிரம்மா அண்டு சோவான் யாரா இருந்தாலும் சரி, சிவன் வாஸ்தவத்துல பரதெய்வம் கிடையாது. பரதெய்வமான பெருமாளாலே படைக்கப்பட்ட பிரம்மாவாலே படைக்கப்பட்டவன். இப்படி 3வது ஒருத்தனா இருக்கக்கூடியவன் எப்படி பரதெய்வமாக முடியும்? பரதெய்வம்னா தனக்கு முன்னாடி ஒண்ணு இல்லாததுதானே. இவனுக்கு முன்னால பிரம்மா இருக்கான், பிரம்மாவுக்கு முன்னால பெருமாள் இருக்கான், இவன் எப்படி பரதெய்வமாக முடியும்? அப்படி பரதெய்வமாக இல்லாத ஒருத்தன்
பரதெய்வம் என்று பேசும்படியாக பேச நின்ற சிவனுக்கும். யார் சுவாமி எப்படி பரதெய்வமா இல்லாத பரதெய்வம்னு மற்றவாளால கொண்டாடப்படுறவர் அப்படின்னா வேற யாரு? சிவன் தான். பேச நின்ற சிவனுக்கும், பிரமன் தனக்கும், அந்த சிவனையே படைத்த நான்முகனான பிரம்மாவுக்கும். இன்னும் யாரன்னா இருக்காளா? லைன்ல சொல்லிட்டு வருவீங்களா? ஆர்கியூ பண்ணிட்டு எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். பிறர்க்கும், மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் நாயகன் அவனே, அவனே ஒரே சுவாமி. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டு வருவீங்க அடுத்தது. அதுக்கும் சேர்த்து இப்ப நான் சொல்லிடுறேன். கபாலனன் மோக்கத்து கண்டுகொள்மின். கபால மோட்சம்னு சொல்லக்கூடியதான கதையில தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன கபால மோட்சம்னு சொல்லக்கூடிய கதை? ருத்ரனுடைய கையிலே பிரம்மாவினுடைய கபாலம் ஒட்டி கொண்டது. அதுல இருந்து அவனுக்கு விடுதலைன்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை கொடுத்தவன் யார்? பெருமாள் தானே. பெருமாள் பல கஷேத்திரங்கள்ல பிச்சையிடவே தானே அந்த கபாலமானது ரொம்பி ருத்ரனுடைய கையை விட்டு கழண்டி விழுந்தது. ஒட்டி கொண்ட கபாலத்திலிருந்து ருத்ரனுக்கு மோட்சம் கொடுத்தவன் யாரு? கபாலனல் மோட்சம் கொடுத்தவன் யாரு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தானே. அந்த சரித்திரத்துல தெரிஞ்சுக்கோங்க. சரி சுவாமி, நீங்க சொன்னபடி தெரிஞ்சுட்டோம். இப்ப நாங்க என்ன பண்ணணும்? தேசமாமதில் சூழ்ந்து அழகாய திருக்குறுகோர் அதனுள் ஈசன் பால்வோ ரவம் பறைதல் என்னாவதில் எங்கேயற்கே. இன்னொரு கேள்வி கேட்கிறா. நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கறத விட இப்படி சொல்றாலே அவ என்ன சொல்றா? இதுதான் சத்தியம், எங்க சுவாமி தான் வசந்தவர், எங்க சுவாமி தான் பரதேவன்னு சொல்றாளே. அவளும் நாம சொல்ற மாதிரி அத்தனை ஆர்ஜிதமா சொல்றா, ஊர்ஜிதமா சொல்றா, ஆக்ரேஷமா சொல்றா. அதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் அப்படின்னு இவன் கேட்கறான். பொதுவா நம்மளவாளுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம பிரமாணங்களை ஏத்துக்கிறதுக்கும் நம்ம பிரமாணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் முயற்சி பண்றதை விட மத்தவா பிரமாணங்களை சேர்த்து விடுறதுல, தூக்கி விடுறதுல நம்மளவாளுக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. நம்ம பிரமாணங்கள் 1000 இருக்கும். ஆழ்வார்கள் சொல்லியிருப்பா, ஆச்சாரியால் சொல்லியிருப்பா, சுவாமி தேசிகன் சாட்சியிருப்பார், ஸ்ரீபாஷகாரர் சாட்சியிருப்பார், என்னென்னமோ சொல்லியிருப்பா சம்பிரதாயத்துல. இதுக்கு மேல வசந்த ஒரு சித்தாந்தம் சம்பிரதாயம் இல்லைன்னு சொல்லும்படியா விளங்கக்கூடியது நம்ம தர்சனம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ண மாட்டா. ஆனா அதர் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிலாசபிஸ்ல இருக்கக்கூடிய பிரதானமான கொள்கைகளை எல்லாம் எடுத்துட்டு அவ இப்படி சொல்றாளே, இவ இப்படி சொல்றாளே. இதுல விஷயம் என்னன்னா, நம்ம சித்தாந்தத்தை விட இந்த விஷயங்கள்ல இவனுக்கு எப்படியோ சம்பந்தம் ஏற்பட்டு ஊற்றம் ஜாஸ்தியா போயிடுது இவனுக்கு. அதை இல்லைன்னு மறுக்கிறத இவனால ஜீர்ணிச்சுக்க முடியல. அதனால அதை சொல்லி வாதம் பண்ணிட்டு வருவான். இந்த மாதிரியான பிரகஸ்பதிகள் அந்த காலத்துல ஆழ்வார் காலத்திலயும் உண்டு போல் இருக்கு. என்ன சொல்றார் ஆழ்வார் இடத்துல போய்? அவெல்லாம் லிங்கம் தான் பிரதானம், ருத்ரன் தான் பிரதானம்னு சொல்றாளே, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறது யாரு? அவ கூட கேட்கல, நம்மளும் கேட்கிறான் ஆழ்வார. இவனுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இவனை நல்ல கதிக்கு அனுப்பணும்னு வந்த ஆழ்வார பார்த்து மத்தவாளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இவன் போய் கேள்வி கேட்கறான். அதுக்கு சொல்றார், தேசமாமதில் சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர் அதனுள் ஈசன். அவ சொல்றபடி ருத்ரன் எல்லாம் ஈசன் கிடையாது, ஈஸ்வரன் இல்ல. யார் ஈஸ்வரன்னா? தேச மாமதில் சூழ்ந்து அழகாய திருக்குறுகூர். திருக்குறுகூர்ல பெரிய மதில் சுவர்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கின்றன. பெரிய மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள்லாம் இருக்குன்னா நிறைய செல்வ வளம், ரத்தனங்கள், ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்குன்னு தான் அர்த்தம். அப்ப திருடு பயம் நிறைய உண்டோன்னும். திருடர்கள்லாம் சுலபமா தாவி குதிக்க முடியாதபடிக்கு உசந்த பெரிய மதில் சுவர்களாலே அலங்கரிக்கப்பட்டதாக இருந்ததாம் திருக்குறுகூர். அந்த மதில் சுவர்களுக்கு கூட தங்கத்தகடு, அப்புறமா நவரத்தனங்கள்ல இடைகள் இதெல்லாம் தொங்க விட்டு அலங்காரப்படுத்தியிருக்கா. அப்படி பல பலக்கக்கூடிய தேஜஸ் இருக்கக்கூடியதான மதில் சுவர்களாலே சூழப்பட்டது ஆழ்வார் திருநகரின்னு சொல்லக்கூடிய திருக்குறுகூர். அப்படி மதில் சுவர்களாலே பிரகாசத்தோடு கூட அழகு செய்யப்பட்டதான திருக்குறுகூர்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரிலே எழுந்தருள் இருக்கக்கூடியவன் தான் ஈசன், சர்வேஸ்வரன், எல்லாருக்கும் சுவாமியா இருக்கக்கூடியவன். பிரம்மா சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடியே இருந்து பிரம்மாவுக்கு சிருஷ்டி சாமர்த்தியத்தை அனுகிரகம் பண்ணி தைரியத்தை கொடுத்த பெருமாள். அந்த ஈசன் பால், அந்த ஈஸ்வரனான பெருமாள் விஷயத்திலே அவன் மேல ஓர் அவம் பறைதல். அவம் அப்படின்னா அவத்தியம், தப்பான பேச்சு, இல்லாத குறைய சொல்றது, இல்லாத பழிய சுமத்துறது. பறைதல்னா சொல்லுதல். பெருமாளுக்கு ஏதான தோஷம் சொல்ல முடியுமோ? ஒரு தோஷம் பெருமாள் பேர்ல ஒட்டுமோ? அகில ஹேய பிரத்யநீக அப்படின்னு தான் பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். ஒரு தோஷமும் இல்லாதவன், தோஷரகிதன், நிர்தோஷன் அப்படின்னு தானே பெருமாளை சொல்றோம். அப்படி தோஷம் சொல்ல முடியாதபடியான பெருமாள் மேல ஒரு தோஷத்தை சொல்லுவது என்னாவது லிங்கியர்க்கே. லிங்கியர்கள்னு சொல்லக்கூடிய லிங்கவாதிகளுக்கெல்லாம் என்ன பலனை தந்துட போறது? சுவாமி, ஒருத்தர் நல்ல ஞானியா இருக்கார், அடியனுக்கு அந்த ஞானம் இல்ல,
அவரை பார்த்து என்ன இந்த சுவாமிக்கு இத்தனை விஷயம் தெரியறது, இவ்வளவு பெரிய ஞானியா இருக்காரு இவர் அப்படின்னு அடியன் பொறாமப்படுறதுனால அந்த சுவாமிக்கு என்ன ஆயிட போறது? எனக்கு தான் பாவம் வரப்போகுது. இப்ப அந்த சுவாமியை பார்த்து இத்தனை ஞானியா இருக்காருன்னு அடியன் பொறாமப்பட்டேன்னா அவருடைய ஞானம் குறைஞ்சு போயிடுமா? அவருடைய ஞானம் யதாவஸ்திதமா அப்படியே தான் இருக்கும். ஒரு சுவாமி என்னோட நிறைய ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கார். அந்த சுவாமியை பார்த்து நாமெல்லாம் இந்த மாதிரி ஆச்சார அனுஷ்டானத்தை கத்துக்கணும்னு நினைச்சா வேணா எனக்கு பலன் உண்டு. இல்ல அந்த சுவாமியினுடைய சூக்ஷ்ம ஆச்சாரங்களை எல்லாம் நோட் பண்ணி என்னுடைய ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் அடியன் திருத்தின்றேனா வேணா எனக்கு பலன் உண்டு. என்ன இந்த சுவாமி இப்படி அனுஷ்டானம் பண்றாரு, இப்படி ஆச்சாரமா இருக்காரு அப்படின்னு வயிறு எரிஞ்சேனானா எனக்கு பாவம் தான் வருமே ஒழிய என்ன பலன் உண்டு? அந்த மாதிரி வசந்திருக்கிறவா குறையே இல்லாமல் இருக்கிறவா மேல குறையே வடிவான நாம ஒரு படி சொன்னா அதனால என்ன பலன் வந்து விட போகிறது? சர்வேஸ்வரனா, நிர்தோஷனா, சகல கல்யாண குணத்தோடு கூட ஹேய குணங்கள் இல்லாதவனா, சர்வேஸ்வரனான ஆதிப்பிரான் ஆழ்வார் திருநகரிலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி பிரகாசிக்கிறான்? எப்படி அந்த மதில் சுவர்கள் எல்லாம் தங்கத்தாலும் நவரத்தினங்களாலும் இழைக்கப்பட்டு பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி திருவாபரணங்கள் சாத்திக் கொண்டு தேஜஸோடு கூட பிரகாசிச்சுட்டு இருக்கான் பெருமாள். அங்கே அவன் மேல இல்லாத ஒரு தோஷத்தை சொல்றதுனால இந்த லிங்கத்துகளுக்கெல்லாம் என்ன வந்துட போறது, என்ன பலன் கிடைச்சிட போறது அவளுக்கு அப்படின்னு ஆழ்வார் வியக்கிறார். அதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டுங்களே பெருசா நீங்க. அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கும் ருத்ரனே சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்றவாளுக்கும் பதில் சொல்லக்கூடிய கண்டன பாசுரம் இது. அனுமானம் அப்படின்னா என்ன? இப்போ அடியன் தலிகை பண்ணின சாதம் வந்தது, ஒருத்தர் ஒரு பானையை பண்ணினார், பானை உருவாச்சு. இப்ப கண் முன்னால பாக்குறோம், அடியன் தான் தலிகை பண்ணினேன் கண் முன்னால பாக்குறேன், அவர் தான் பானை பண்ணினார் கண் முன்னால பாக்குறேன், அதனால இதை பண்ணினவர் அவர் தான், தலிகை பண்ணினவர் அடியன் தான் சொல்ல முடியாது. ஆனா இந்த லோகம் நம்ம கண்ணால பாக்குற மலை தீர்த்தங்கள் இதெல்லாம் எத்தனையோ நாளா இருந்துட்டு இருக்கே, இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? ஒரு மனுஷன் எங்கேயான மலையை உருவாக்கி பார்த்திருக்கோமா? ஒரு திருமலையை விட்டுடலாம், ஒரு இமயமலையை விட்டுடலாம், புதுசா யாரானும் சின்னதா ஒரு மலையை ஒரு 100 பேர் சேர்ந்துட்டு ஒரு மலையை உருவாக்கி இருக்கான்னு எங்கேயானு கேள்விப்படுறோமா? இல்ல புதுசா யாரானும் வந்து ஒரு வங்கக்கடலை உருவாக்கினான்னு கேள்விப்படுறோமா? புதுசா ஒரு 1000 பேர் சேர்ந்துட்டு ஒரு ஆகாசத்தை படைச்சான்னு கேள்விப்படுறோமா? இல்லையே. அப்ப இதெல்லாம் மேன்மேடு கிடையாது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதெல்லாம். அப்போ இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதுனால இதையெல்லாம் படைச்சவன்னு ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு ஒரு அனுமானம், ஒரு கெஸ்னால இதுக்கெல்லாம் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கணும். நம்ம கண்ணு முன்னால நமக்கு தெரிஞ்சு வரலாற்றுக்கு தெரிந்து ஹிஸ்டரியிலே கிடையாது, எந்த சயின்டிஸ்டும் நோட் பண்ணி வைக்கல இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சான்னு, தானாக வந்ததுன்னு தான் எல்லாம் சொல்றா. எப்படி ஒரு வஸ்து தானா வர முடியும்? இதெல்லாம் வரதுன்னா அப்ப இதை பண்ணவன் எவனோ ஒருத்தன் இருக்கான்னு ஒத்துண்டாக வேண்டியிருக்கு. அதே சமயத்துல ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ஒருத்தன், பிரம்மம்னு சொல்லக்கூடிய ஒருத்தன், தெய்வம்னு சொல்லக்கூடிய ஒண்ணு, பரதெய்வம்னு சொல்லக்கூடிய ஒண்ணுதான் இதையெல்லாம் படைச்சதுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. சில பேர்லாம் சொல்றா. இந்த 2 தாட்டையும் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தா வேற வழி இல்ல, நோவே, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கணும் அப்படின்னு ஒத்துண்டுதான் ஆக வேண்டியிருக்குப்பா. அதனால சம் சுப்ரீம் பவர் இஸ் தேர், காடுன்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சில அதிமேதாவிகள்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாள் இல்லையோ, அந்த மாதிரி அனுமானத்தினால ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வேற வழி இல்லாம ஒத்துக்கிறானே, அந்த பைத்தியத்துக்கான பதில் அப்படின்றார் ஆழ்வார். ஏன்னா உன் புத்திக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அது இல்லைன்னு சொல்லிட முடியுமோ? இப்ப அடியனுக்கு மேக்ஸ் வராது, உடனே மேக்ஸ் அப்படின்னா அது ஒரு நல்ல சப்ஜெக்டே இல்ல, மேக்ஸ் படிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்ல, மேக்ஸ் படிச்சா பாவம், மேக்ஸ் படிச்சா அழிஞ்சு போயிடுவான்னு சொல்ல முடியுமோ? எனக்கு சம்ஸ்கிருதம் பிடிக்கும்ன்றதுனால சம்ஸ்கிருதம் படிக்கிறவன் தான் ஞானி, மத்தவெல்லாம் முட்டாள்னு சொல்ல முடியுமோ? எனக்கு வரலன்றதுக்காக எனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க முடியாது, எனக்கு சக்தி இல்லைன்றதுக்காக அந்த வஸ்து இல்லைன்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி உன் கண்ணுக்கு ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்னு தெரியல, உன் புத்திக்கு ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்னு புரிஞ்சிக்க முடியல, ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்னு வேதங்கள்லாம் சொல்றதே அதை ஏத்துக்கிறதுக்கும் ஜீர்ணிச்சுக்கிறதுக்கும் உன்னை தடுக்கிறது உன்னுடைய பாவம்னு சொல்லக்கூடியதான கர்மா. நீ டோட்டலி அன்பிட்டா இருந்துட்டு ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான்றத வேற வழியே இல்லாம ஒத்துக்கிறேன், கெஸ்னால ஒத்துக்கிறேன்னு சொல்றது அடிமுட்டாள்தனம். அதனால அனுமானத்தினாலே கெஸ்னால ஈஸ்வரனை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா முட்டாள்கள், அது சரியில்லை. அது எந்த அளவுக்கு சரியில்லையோ அந்த மாதிரிதான் ருத்ரன் ஈஸ்வரன் சொல்லி ஸ்தாபிக்கிறதும். ஏன்னா நீங்களே என்ன சொல்றீங்க, ருத்ரனுடைய அப்பா பிரம்மான்னு சொல்றீங்க. அந்த பிரம்மாவினுடைய தலைய ருத்ரன் கிள்ளின போது அந்த கபாலம் கழண்டு உழும்படியா ருத்ரனுக்கு பிக்ஷையிட்டு அந்த கபால மோட்சத்தை கொடுத்தவன் பெருமாள்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. இத்தனையும் சொல்லி
எங்க ருத்ரன் தான் பரதெய்வம்னு சொன்னா எப்படிப்பா இடிக்கிறது? பரதெய்வம்னா முதல்ல இருக்கணும் இல்லையோ, மூணாவதா வந்தது. முன்னாடி இருக்கிற 2 பேரால பாதிக்கப்படுறது அல்லது காப்பாற்றப்படுறது எப்படி பரதேவத்தையா போகும்? பிரம்மா என்ன சொன்னா? பெத்தா பண்ணு கூட பார்க்காம எப்போ என் தலையை துடி துடிக்க கிள்ளினையோ அந்த கபாலம் உன் கையோடையே ஒட்டி கொள்ள கடவுதுன்னு சபிச்சுட்டான். நீ பரதேவத்தையா இருந்தா அந்த சாபம் உன்னை தாக்கலாமா? அப்போ உனக்கு முன்னால இருக்கக்கூடிய பிரம்மாவால நீ பாதிக்கப்பட்ட. சரி, அந்த பாதிப்புல இருந்து உன்னை விடுவிச்சது யாரு? அந்த பிரம்மாவுக்கும் முன்னால இருக்கக்கூடிய ஒருத்தன் ஸ்ரீமன் நாராயணன். உனக்கு அப்பன் பிரம்மா போல பிரம்மாவுக்கு அப்பனான பெருமாள். அப்போ உனக்கு முன்னால இருக்கக்கூடியவாளால உனக்கு பாதிப்பு ஏற்படுறது, உன்னை அவளால விடுதலை கொடுத்து ரட்சிக்க முடியறது. அப்ப நீ பரதத்துவம்னு சொல்லிட்டு வந்தா என்னப்பா அர்த்தம்? பேச நின்ற சிவனுக்கும் பரதத்துவம் இல்லைன்னாலும் பரதத்துவம் என்று பேசப்பட்ட சிவனுக்கும் அவன் அப்பனான பிரம்மன் தனக்கும். பிரம்மா தலைய சிவன் கிள்ள வந்த போது ஏன் பிரம்மாவால காப்பாத்திக்க முடியல? அப்படி பிரம்மா அவனுடைய கையில கபாலம் ஒட்டிக்கிட்டோம்னு சாபம் கொடுத்துட்டான். அதுபடி கபாலம் ஒட்டின்னு கஷ்டப்பட்டு இருந்தான். அதை பிரம்மா தானே தீர்க்கணும். பெருமாளால எப்படி தீர்க்க முடியறது? அப்போ பிரம்மாவை காட்டிலும் வசந்த சக்தி படைத்தவனான பெருமாள் அப்படின்றபடியினாலதான் பிரம்மாவினுடைய சாபத்தையும் தீர்த்து வைக்க முடிகிறது பெருமாளாலே. அதனால உன் அப்பனான பிரம்மனுக்கும் அவன் அப்பனான பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுண்டையோ? ஆகையினாலே உன்னை பாதிக்கக்கூடிய சக்தி அவளுக்கு உண்டு, உன்னை காப்பாற்றக்கூடிய சக்தியும் அவளுக்கு உண்டு. அதனால நீ பரதத்துவம் அல்ல. பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறக்கும் நாயகன் அவனே. கடைசி நிமிஷத்துல காப்பாற்றக்கூடிய ஹீரோ பெருமாள் தான். இத கபால மோட்சத்துல நன்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பெருமாள் தான் பரதத்துவமா ஆழ்வார் திருநகரில எழுந்து கொண்டு சேவதாதி கொண்டிருக்கிறான். அவனிடத்துல ஒரு தோஷத்தை சொல்லாதீங்க. என்ன தோஷம் சொல்றா பெருமாள் இடத்துல? இப்படி எங்க சுவாமி தான் பரதெய்வம், நீ பரதெய்வம் அல்ல. ஒரு இடத்துலயும் ருத்ரன் இடத்துலதான் பெருமாள் வணங்கி வழிபட்டார் அப்படின்னு சொல்றாலே அது இல்லாத விஷயம். அதுக்கு பிரமாணம் கிடையாது. அப்படி பிரமாணம் இருந்தாலும் இவா இடைச்செருகளாக கல்பித்துக் கொண்ட பிரமாணமே தவிர வாஸ்தவத்திலே பிரமாணம் கிடையாது அப்படின்னு ஆழ்வார் தெளிவா இங்க நிரூபிக்கிறார். எது பிரமாணம் அப்படின்னா, எது சப்த பிரமாணமோ, எது மனிதனாலே ஏற்றப்படாமல் அபௌருஷேயமாக இருக்கிறதோ அந்த அனாதியான வேதமே பரம பிரமாணம். இதுக்கெல்லாம் வேதத்துல பிரமாணம் உண்டா? எல்லா தேவதைகளுக்கும் எம்பெருமான் விடுதலை கொடுத்தான், ரட்சித்தான் என்பதற்கு வேதத்திலே பிரமாணம் உண்டு. மற்ற தேவதைகள் பெருமாளை ரட்சித்தார்கள், பெருமாள் போய் மற்ற தேவதைகளை வணங்கினான் என்பதற்கு வேதத்திலே பிரமாணம் உண்டோ? அப்படி இல்லாத பிரமாணத்தை வைதிகால்னு சொல்லக்கூடிய நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால லிங்கியர் அப்படின்னா என்னன்னா, லிங்க வழிபாடு பண்ணக்கூடிய சைவர்கள்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் லிங்கம் அப்படின்னா ஹேத்து. ஹேத்துன்னா என்னன்னா அனுமானம், அசம்ஷன். இப்போ எங்கேயோ தூரத்துல புகை தெரியறது கண்ணுக்கு, அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ அங்க எரிஞ்சுட்டு இருக்கு, புகை வர்றது, அதனால கீழே நெருப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது உண்மையாகிடுமோ? நிஜமாவே அங்க ஏதான எரிஞ்சுட்டு இருந்து அதனால புகை வரலாம். இல்ல ஒரு பெரிய பனிமலை, பெரிய ஐஸ் கட்டி இருக்கு, அந்த பனியினுடைய புகை கூட லேசா அப்படி வரலாம். இல்ல கிராபிக்ஸ் கூட இருக்கலாம். சுவாமி இப்பதான் ஏஐ கொண்டு என்னவோ பண்றாலே, புகையே இல்லாம நெருப்பே இல்லாம புகைய முடியாதான்னா கிராபிக்ஸை கொண்டு பண்ணிட்டு போறான் ஒருத்தன். அதை பார்த்தா அங்க நெருப்பு இருக்குன்னு நிச்சயமா சொல்லிட முடியுமோ? நெருப்பு இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன், ஒரு கெஸ் தான் அது. அந்த மாதிரி லிங்கம் அப்படின்னா சிவலிங்கம் மட்டுமல்ல, அனுமானம், அசம்ஷன் சொல்லக்கூடியதுக்கும் லிங்கம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. அந்த மாதிரி அனுமானம் பண்ணக்கூடியவர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் உண்மைன்னு ஆகிடாது. இப்போ ஒருத்தனுடைய அனுமானம் ஒண்ணு இருக்கும், ஒருத்தன் ஒண்ணு அனுமானத்தினால கெஸ் பண்ணி சொல்லிட்டே போவான். அப்ப எத்தனை மதங்கள், எது உண்மை எது பொய், எங்கு நிஜமான மோட்சம் எல்லாம் ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? அதனாலதான் தெளிவா ஒரு வரையறை வச்சிருக்கோம். வேதம் எது சொல்றதோ அது சத்தியம், வேதம் சொல்லாததை ஒத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றோமே. அந்த வேதம்னு சொல்லக்கூடிய பரம பிரமாணமான சப்த பிரமாணம் இருக்கிறது, அதுல சொல்லப்பட்ட பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம், அவன் ஆழ்வார் திருநகரிலே நின்று கொண்டிருக்கிறான். அதிலே சொல்லப்படாத ருத்ரனை பரதெய்வம் என்று சொல்லிக்கொண்டு அதுக்கும் மேல ஒரு படி போய் நிஜமான பரதெய்வம் என்று வேதம் கொண்டாடிய பெருமாளை நீ பரதெய்வம் அல்ல அப்படின்னு சொல்றீங்களே, இந்த இல்லாத பழியை கொண்டு பெருமாள் மேல போடுறதுனால உங்களுக்கு எல்லாம் என்னடா அப்பா வந்துட போறது, கிடைச்சிட போறது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். கொலையுண்பவனும் கொலை செய்பவனுமான பிரம்மனும் ருத்ரனும் பரதெய்வமாக இருக்க தகுதியுடையர் அல்லர் அப்படின்னு நம்பில சொல்றார். பிரம்மாவனுடைய தலை பறிபோச்சு,
அதனால பிரம்மா கொலை உண்டவன். ஒரு தலைய துடிக்க துடிக்க ரத்தம் சொட்ட சொட்ட கில்லும்படியாக தலையை பறி கொடுத்துட்டு நின்றவன் கொலை உண்டவன். அவன் எப்படி பரதெய்வமாக முடியும்? இன்னொருத்தன் துடிக்க துடிக்க தலையை கிள்ளினவன். சுவாமி பெருமாள் கூட தானே ராவணன் சம்ஹாரம் பண்ணார், இவன சம்ஹாரம் பண்ணார், அவன சம்ஹாரம் பண்ணார். துஷ்டாத்மாக்களா இருந்துண்டு லோகத்துக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியவால சம்ஹாரம் பண்றது பரதெய்வத்தினுடைய கடமை. எந்த துரோகமும் பண்ணாம பெத்த அப்பனா ஒரு வேதம் சொல்லக்கூடிய தேவதையா இருக்கக்கூடிய பிரம்மா தலையை போய் ஏன் கிள்ளணும்? ஆகையினாலே தலையை பறிகொடுத்து கொலை உண்டவனும் பரதத்துவம் அல்ல. பரதத்துவமா இருந்தா தலையை விட்டுட்டு கோட்டை விட்டுட்டு நின்றுக்க மாட்டான். அப்படி ஒருத்தன் தலையை போய் கிள்ளினவனும் பரதெய்வமாக இருக்க தகுதி உடையவர்கள் அல்லர் அப்படின்னு நம்பில சொல்றார். அதனால இவாளெல்லாம் பரதெய்வம்னு சொல்லிட்டு வராதிங்கோ. சாஸ்திரங்கள்ல சில இடங்கள்ல சில பிரமாணங்கள் இவாள பரதெய்வம் அப்படின்னு சொல்லும்படியாக சிலது தெரியலாம் உங்க கண்ணுக்கு. சிலது இருக்கு, 1-2 இருக்கு. அந்த 1-2 வச்சுட்டு நீங்க தீர்மானத்துக்கு வந்துட முடியாது. எப்படி நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வரணும்னா பிரமாண பலத்தை கொண்டு வரணும். முதல்ல பிரமாணம் இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பிரமாணம் இருக்கு, இப்போ ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் அப்படின்னு ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு எல்லா இடத்துலயும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் தான் பரதெய்வம்னு சொல்லிட்டு போயிடலாம். நிறைய இடத்துல ஸ்ரீமன் நாராயணன் பரதெய்வம்னு சொல்லியிருக்கு, சில இடத்துல ருத்ரனுக்கு சொல்றதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்ப அதே பிரமாணம் தானே இதையும் சொல்லிட்டு அப்ப இதுவும் உண்மைன்னு ஏன் நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், வேத ஸ்ருதியை ஒத்துக்கிறதா அபேத ஸ்ருதியை ஒத்துக்கிறதா அப்படின்னு சொல்லும் போது சுவாமி ராமானுஜர் 2 ஸ்ருதிகளுக்கும் முரண் போல இருக்கக்கூடியதையெல்லாம் ஒதுக்கி வைத்து கடக ஸ்ருதிகளினாலே சித்தாந்தம் பண்ணினாரே, அந்த டெக்னிக்கை தான் கையாளணும். பெருமாள் பரதத்துவம்னு பறக்க பேசப்பட்டிருக்கிறது. பெருமாள் தான் பரதத்துவம், ஒரு கட்சி, வலுவான கட்சி. பெருமாள் அல்லாத வேற தேவதைகள் பரதெய்வம் அப்படின்னு சொல்லி உதிரி கட்சிகள் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 கட்சியில யாருக்கு பிரமாண பலம் ஜாஸ்தியா இருக்குன்னு பார்க்கணும். பிரமாணம் அப்படின்னா ப்ரூஃப், ரெக்கார்டு. பிரமாண பலம்னா யாருக்கு நிறைய பிரமாணம் இருக்குன்னு பார்க்கணும். பிரமாணங்கள் எல்லாம் எழுதிண்டே வந்தோமானா சந்தேகமே இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடியவனுக்குத்தான் பிரமாணங்கள் ஜாஸ்தியா இருக்கும். அதுல 100ல் 1 பங்கு கூட மற்ற தேவதைகளுக்கு இருக்காது, பிரம்மா ருத்ரனுக்கு எல்லாம். அதனால பிரமாண பலத்தினாலே அவா பரதத்துவமாக இருக்கக்கூடிய பலத்தை இழந்து விட்டார்கள், இவனே பரதத்துவம் என்று அப்படி தீர்மானத்துக்கு வர வேணும் அப்படின்னு சொல்றார். இந்த ருத்ரனையும் பிரம்மாவையும் பரதெய்வம்னு சொல்லிட்டு தெரியறாளே, அவளுக்கு நம்மாழ்வார் இப்படி ஒரு உபதேசம் பண்றார் அப்படின்னு நம்பில காட்டி கொடுக்கிறார். என்னன்னா, நீங்கள் ஈஸ்வரர்களாக சங்கித்தவர்கள் இருவரும் நின்ற நிலை கண்டதே. நீங்க யார ஈஸ்வரன் சொன்னீங்களோ அந்த பிரம்மாவும் ருத்ரனும் என்ன நிலைமைக்கு ஆளானான்றத பாத்தீங்களோன்னு. ஒருவன் தலை கெட்டு நின்றான், ஒருத்தன் தலையை பிரம்மாவனுடைய தலைய ருத்ரன் கிள்ளிண்டு போயிட்டான். ஒருவன் ஓடு கொண்டு பிராயச்சித்தியாய் நின்றான், ஒட்டின்ற தலையோடு கூட அவன் சபிச்சபடியினால அவன் வயறெறிய இவன் கையில ஓடோடு கூட பிராயச்சித்தமா ஊரெல்லாம் பிச்சை எடுத்துட்டு எங்க கபால நிறையோன்னு தெரிஞ்சான். இத சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். ஓட்டை ஓடத்தோடு ஒழுகலோடமாய் உங்கள் குறை தீர பற்றுகிற நீங்கள் உங்களிலும் பெரும் குறையாளரையோ பற்றுவது. இப்ப நாமெல்லாம் எதுக்கு தெய்வம்னு உன்னை சேவிக்கிறோம்? தெய்வம் சுவாமி அப்படின்னு உன்னை ஏன் நாமெல்லாம் போய் கை தொழறோம், கும்பிடுறோம்? நம்முடைய கஷ்டம் தீரணும், நம்ம இப்ப இருக்கிற நிலைமையோட மேல போனோம் அப்படின்றதுக்காக தான் தெய்வத்தை வணங்குறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளால நம்மளை காப்பாத்திக்க முடியாதுன்னு அர்த்தம். நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நாமளே சரி பண்ணிக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளை காப்பாத்திக்க முடியாம அவ்வளவு சக்தி இல்லாம இருக்கக்கூடிய நாமெல்லாம் எப்படின்னா, ஒரு கடல்ல நீச்சல் தெரியாத மாட்டிண்டவா போல. அந்த கடல்ல இருந்து நாம கரை சேரணும்னா என்ன பண்ணணும்? ஒரு ஓடம், ஒரு கப்பல், ஒரு படகை எதையானும் புடிச்சுட்டு வரணும். அந்த ஓடம் எப்பேற்பட்டதா இருக்கணும்? அது ஓட்டை இல்லாமல் ஒழுகல் இல்லாமல் நன்னா ஸ்ட்ராங்கான ஓடமா இருக்கணும். ஃபால்ட் இல்லாத ஓடமா பர்ஃபெக்டா இருக்கணும். அப்போதான் நாம் அதுல ஏறிண்டு சேஃபா கரையை நோக்கி வர முடியும். ஆனால் சுவாமி தேசிகன் கேட்கிறார், உங்கள் குறை தீர பற்றுகிற நீங்கள், உங்க கஷ்டமெல்லாம் ஒழியணும்னு எங்கேயோ போய் கையை பிடிச்சிட்டு காலை பிடிச்சிட்டு பூஜை பண்ணி நிக்கிறீங்களே, எங்க போய் காலை பிடிக்கிறீங்க? உங்களிலும் பெரும் குறையாளரையோ பற்றுவது. உங்களை விட 1008 குறை வச்சுட்டு இருக்கான், அவன் காலில் போய் விடுறீங்களே. இதை எப்படி சொல்றார் பரிகாசமா சுவாமி? ஓட்டை ஓடத்தோடு ஒழுகலோடமாய் போய் பற்றுகிறீர்கள். அதாவது ஒருத்தன் படகுல ஏறி கரை சேரணும்னு நினைச்சான், தெரியாம ஒரு ஓட்ட படகுல ஏறிட்டான். ஒரு ஓட்டை ஓடம், ஓடத்துக்கு நடுவுல ஒரு ஓட்டம் இருக்கு, 10 பேர் ஏறி உட்காந்துட்டா. அதுல ஒருத்தரா வெயிட் ஏற ஏற ஓடம் அப்படி ஜலத்துல அழுந்துருது.
அந்த பிரஷர் அழுத்த அழுத்த அந்த ஓடத்துல இருக்கக்கூடிய ஓட்ட வழியா ஜலம் எல்லாம் மேல வந்துடுத்து. எதுக்கு அந்த ஓடத்துல ஏறணும்? என்ன லாபம் அதனால? அந்த ஓடத்துல போய் கரை சேர முடியுமா? இவன் சமுத்திரத்துல மாட்டின்றாலாவது தெரிஞ்சோ தெரியாமையோ 2 நீந்தி எங்கேயாவது ஒரு கல்லை பிடிச்சுட்டு யாரானா இழுத்து போட்டு எப்படியோ ஒண்ணு அந்த 10 பேர்ல ஒருத்தன் 2 பேராவது பொழிச்சிருக்கலாம். இப்ப 10 பேரும் சேர்ந்து ஓடத்துல ஏறி உட்காந்துட்டு அதுல மொத்தம் ஜலம் வந்து மூழ்கி மொத்த பேரும் மூழ்கி செத்து போறாள் இப்ப மூச்சு திணறி. அப்படி ஒரு ஓடத்தை பிடிச்சி என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஒருத்தன் ஐடியா சொன்னானா, என்ன இது, இந்த ஓடத்தை நம்பி நாம ஏறினோம், சமுத்திரத்துல நாம ஏறினதுக்கு அப்புறம் திடீர்னு தெரியாம இவ்வளவு ஜலம் வந்துடுத்து, இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எல்லாரும் பயந்தாலாம். ஒருத்தன் சொன்னானா, கவலைப்படாதுங்க, இந்த ஜலம் எல்லாம் வெளில போறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன், ஓடத்துல சைட்ல ஒரு ஓட்டை போடுறேன், இந்த ஜலம் எல்லாம் மொத்தம் வெளில போயிடும் நானும் சொல்லிட்டு இவன் ஒரு தொலையும் போட்டான். அந்த ஓடத்துல போட்ட போது என்னாச்சு, அந்த துவாரம் வழியாவும் சமுத்திரத்துல இருக்கிற ஜலம் எல்லாம் போர்ஸா உள்ள வந்து க்ஷணத்துல அழிஞ்சு போயிட்டா எல்லாம். அந்த மாதிரி பிரளய வெள்ளத்திலே அழியக்கூடிய உங்களை போலத்தான் பிரளய வெள்ளத்திலே அழியக்கூடிய அந்த தேவதைகளும் பிரளய வெள்ளத்திலேருந்து உங்களை காப்பாத்தி வயிற்றுல வச்சு ரட்சிக்கிறது போலத்தான் அதுகளையும் பெருமாள் வயிற்றுல வச்சு ரட்சிக்க வேண்டியதான நிர்பந்தம். உங்க கஷ்டம் தீரணும்னு நினைக்கிறவா பிரளய காலத்திலும் கூட அப்படி தெய்வம் நான் தான் சொல்லிக்கொண்டு ஸ்திரமா நிக்கிறானே பரதத்துவம், அவன் காலை பிடிப்பீங்களா? இல்ல உங்களோட பெரிய குறை இருக்கிறவா காலை பிடிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அதனால இன்னும் பரிகாசமா நம்பில ஒரு வார்த்தை சொல்றார், பிரம்மாவினுடைய பரத்வம் அவன் தலையோட போச்சு. யாருக்குப்பா 5 தலை இருக்கும்? யாருப்பா 4 வேதமும் சொல்லிட்டு இருப்பா? யாருப்பா லோக சிருஷ்டி எல்லாம் பண்றா? இவர் தான்ப்பா பரதத்துவம் அப்படின்னு கொண்டாடினீங்களே பிரம்மா, அவனுடைய பரதத்துவம் எல்லாம் அவன் தலையோட போச்சு. ருத்ரனுடைய பரதத்துவம் எல்லாம் அவன் கையோட போச்சு. எப்படி? எல்லாரையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்றார், எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார், எல்லாருக்கும் படி இழக்கிறார்னு சொல்லி அந்த கையை கொண்டாடினீங்களே, அந்த கையில பிரம்மாவினுடைய சாபத்தினாலே மண்டவோடு ஒட்டி கொண்ட போது அவனால சாப்பிட முடிஞ்சதா? கையை தூக்க முடிஞ்சதா? அனுஷ்டானம் பண்ண முடிஞ்சதா? ஒண்ணுமே பண்ண முடியலையே. அந்த கை தானா உதிர்ந்து விழற வரைக்கும் ஒரு ஆண்டியா பிக்ஷை எடுத்துட்டு எத்தனை திவ்யதேசங்கள் தோறும் பெருமாள் சன்னதி தோறும் தெரிஞ்சான். திருக்கண்டியூர்ல சாப விமோசனம் ஆச்சுன்னு பாக்குறோம், பத்ரிகாசிரமத்துல ஆச்சுன்னு கேள்விப்படுறோம், இங்காச்சு அங்காச்சுன்னு எத்தனை புராணங்கள் சொல்றது. இப்படி எத்தனை முறை இந்த தப்ப பண்ணிட்டோம், எத்தனை கஷேத்திரங்கள் சாப விமோசனம் பெற்று நின்னான். அதனாலே ருத்ரனுடையதான் ஐஸ்வரத்துவம் பரத்வம் அவன் கையோடே போச்சு, கையில ஒட்டி கொண்ட கபாலத்தோடே போச்சு. இதெல்லாம் நன்னா புரிஞ்சுண்டு எம்பெருமானான ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்று தெரிந்து கொள்ளுங்கள், அவன் தவிர வேறு யாரையும் பரதத்துவம் என்று ஒப்புக்கொள்ளாதீர்கள், அது மடத்தனம். இதை விட மடத்தனம் எதுன்னா பரதெய்வமான எம்பெருமானை பரதெய்வம் இல்லை என்று குறை சொல்வது மடத்தனம். அப்படி சொல்லவும் சொல்லாதீர்கள், அப்படி சொல்றவாளோட சேர்க்கையும் வச்சுக்காதுங்க, உங்களையும் கெடுத்துருவா. அது எப்படின்னா ஓட்டை ஓடத்தோட ஒழுகலோடமாய் பற்றுகிற நீங்கள் அப்படின்ற உதாரணம் தான் அதற்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். மேற்பட்ட பாசுரங்களை எல்லாம் நாளைக்கு உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீநகர்யாம் மகாபுரியாம் தாமிரபர்ணியுத்தரே தட்டே திந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.